வணக்கம். கதை போமால இன்னைக்கு நம்ம ஒரு த்ரில்லர் கதை கேட்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்க. கதையரசியையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். அத்தியாயம் 1. ரவிசங்கர் படித்து கொண்டிருந்த புத்தகத்தின் மீது நிழல் படிந்தது. நகராமல் நின்றது. நிமிர்ந்தான். கதவுக்கு வெளியே இருந்து வந்த வெளிச்சத்தை அடைத்து கொண்டு சுந்தர வடிவேல் நின்றிருந்தார். அப்பா என்றான். புத்தகத்தை மூடிவிட்டு மரியாதையுடன் எழுந்தான். சுந்தர வடிவேல் சைகையாலேயே அவனை உட்காரச் சொன்னார். கட்டில் நுனியில் உட்கார்ந்து கொண்டார். அந்த நேரத்திலும் அவரிடமிருந்து பெர்ஃப்யூம் வாசம் வந்தது. பட்டுச்சட்டை பளபளத்தது. வேட்டி தரையில் புரண்டது. வேட்டி கரை கூட புதிதாய் அழுக்கில்லாமல் இருந்தது. படிக்கிறியா என்றார். நிற்கும்போது 6.5 அடிக்கு மேல் உயரம், அழுத்தமான முகம், அகலமான உடம்பு. உட்கார்ந்த போதும் கம்பீரம் குன்றவில்லை. பிரின்சிபல் எதிரே நிற்கும் மாணவன் போன்ற உணர்வை யாரிடமும் ஏற்படுத்தக்கூடிய தோற்றம். ஆமாம் என்றான் ரவிசங்கர். நாளைக்கு காலையில் ஒரு ஆப்ரேஷன். புஸ்தகம் படிச்சுட்டா வெட்ட போகிற? இல்லை இல்லை, ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸுக்காக. புது கிளினிக்கில் எப்படி இருக்குது ப்ராக்டிஸ்? உங்கள் ஆசீர்வாதத்தில் பிரமாதமாக நடக்குது அப்பா. நல்ல கூட்டம். கூட்டம் வர்றது பெருசில்ல ரவி, பேர் வாங்கணும். ரவிசங்கரா கைராசியான டாக்டர் ஆச்சேன்னு எல்லாரும் சொல்லணும். இன்றைக்கி பேங்க் மேனேஜர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். இம்போர்ட் செஞ்ச எக்ஸ்ரே ஸ்கேனிங் மிஷினுக்கெல்லாம் லோன் தர ஜோனல் ஆஃபீஸில் சம்மதிச்சிட்டாங்களாம். அப்படியாப்பா? ரவிசங்கரின் முகம் மலர்ந்தது. நம்ம பகச்சிக்க முடியுமா சொல்லு? இந்த ஊர்லேயே அத்தனை வசதியும் இருக்கிற கிளினிக் உன்னுடைய கிளினிக்காக தான் இருக்கணும் ரவி. அதுதான் என்னோட லட்சியம். சொல்லியிருக்கீங்கப்பா. என்கிட்ட இல்லாத பணம் இல்லை. வைரத்தில் நம்ம அடிச்சுக்க ஊரில் ஆளே இல்லை. நினச்சிருந்தா உன்னையும் இந்த பிஸ்னஸில் இழுத்து விட்டால் உட்காந்த இடத்துல உன்னாலேயும் லட்சமாக சம்பாதிச்சிருக்க முடியும். ஆனால் உன்னை ஏன் டாக்டருக்கு படிக்க வச்சேன்னு உனக்கு தெரியும். தெரியும்ப்பா. டாக்டர் வசதி இல்லாமல் அம்மா செத்துப்போன நாளை பற்றி அடிக்கடி சொல்லியிருக்கீங்க. என்ன வசதி வேணுமோ கேளு ரவி, ஏற்பாடு பண்ணித்தரேன். ஆனால் நீ சின்சியராக இருக்கணும். என் தொழில் மேலே முழு கவனமாக இருக்கேன்ப்பா. சின்சியராக தான் இருக்கேன். சின்ன சின்ன அல்ப சந்தோஷங்களில் உன் கவனம் சிதறக்கூடாது ரவி. சிதறாதுப்பா. நிச்சயமா தானே? நிச்சயமாப்பா. அப்படின்னா மீரா யாரு? அப்பா, மீரா யாரு? அவ வந்து அவளை மறந்துடு ரவி. கல்யாண ஆசை வந்துடுச்சா என்கிட்ட சொல்லு. ஃபாரின் ரிட்டர்ன் டாக்டர் ஒருத்தியோட ஜாதகம் இருக்குது. உனக்கு தொழிலையும் உதவியாக இருப்பா. இல்லைப்பா, கல்யாணம் இப்போ வேணாம். மீராவை மறந்துடு. சுந்தர வடிவேல் ஒட்டகச்சிவிங்கி போல எழுந்தார். அவனை நெருங்கி ஆதரவாக அவன் முதுகில் தட்டிவிட்டு வெளியேறினார். அத்தியாயம் 2. தூசி படிந்த சாலை பாம்பு போல படுத்திருந்தது. சாலையோரமாக அந்த மாருதி நின்றது. ஒதுக்கத்தில் மரங்கள் குடை விரித்திருந்தன. ஈர பூமியில் வெள்ளைப்பூக்கள் காகித குப்பை போல சிதறியிருந்தன. பூமியிலிருந்து மேடிட்டு மறுபடி புதைந்த வேர்க்கிளையின் மீது ரவிசங்கர் உட்கார்ந்திருந்தான். புல் இதழ்களை ஒவ்வொன்றாக பறித்து போட்டாயிற்று. காற்று தாழ்வாக வீசும்போது பூவிதழ்கள் பறந்தன. புற்கள் எல்லாம் சேர்ந்து தொழுகை செய்தன. மடியில் வந்து பட்டாம்பூச்சிகளைப் போல அமர்ந்த பூவிதழ்களை வருடி கொண்டு ரவிசங்கர் காத்திருந்தான். ரர் என்ற டீசல் என்ஜினின் சத்தம் வெகு தூரத்தில் இருந்து அதிர்வுகளாக புறப்பட்டது. அவனை அலை அலையாக தாக்கியது. நிமிர்ந்தான். வளைந்து மரங்களுக்கு பின் மறைந்த சாலையின் திருப்பத்தில் பஸ் தெரிந்தது. விரைப்பானான். பஸ்ஸின் ஒலி சிறிது சிறிதாக கூடி நெருங்கி அவனை தாண்டி போனது. 50 மீட்டர் தள்ளி நின்றது. நிறை பஸ்ஸில் அந்த பக்கத்து படிகளில் இருந்து ஒரு கொலுசணிந்த கால் இறங்கி தரையில் ஊன்றுவது பஸ்ஸின் கீழ்ப்படியில் தெரிந்தது. வெளிர் என்ற அப்பழுக்கில்லாத கால். நொடியின் பின்ன நேரத்திற்குள் அந்த காலை மூடி புடவை இறங்கியது. இன்னொரு காலும் பதித்து அந்த பெண் இறங்கிவிட்டாள். அந்த ஒற்றை பயணியை இறக்கிவிட்ட களைப்போடு பஸ் சீறிவிட்டு புறப்பட்டது. தூசு பறக்க விலகி ஓடியது. பஸ் விலகியதும் அவள் முழுசாக தெரிந்தாள். மீரா. அவளை ஒவ்வொரு முறை பார்க்கும் பொழுதும்
அவனுக்கு எழும் அதே உணர்வுதான் இப்போதும் எழுந்தது. குழந்தை, 20 வயது குழந்தை. அவள் முகம் துடிப்பான ஒரு சிறுமியை போன்ற முகம். பெரிய விழிகள், அவற்றில் படபடப்பு, சின்ன எடுப்பான மூக்கு, ரோஸ் நிற உதடுகள், தப்பாத பல்வரிசை, குமிழ் முகவாய், வெளிச்சத்தை பிரதிபலிக்கும் சருமம், எல்லாவற்றையும் மீறி முகத்தில் பிரவசிக்கும் வெகுளித்தனம். அவனை பார்த்ததும் அவள் முகத்தில் தானாக ஊற்றெடுத்த புன்னகையை அவள் அடக்க முடியாமல் சாலையை கடந்து வந்தாள். ஸ்லிங் ஸ்லிங் என்று கொலுசு முனகிக் கொண்டே வந்தது. சாலையை கடந்து அவன் மாருதியை தாண்டும் போது அதன் தூசு போர்வையில் ஒற்றை விரலால் விளையாட்டாக ஒரு கோடு இழுத்தாள். காற்று புடவையை மோதி அவள் உடம்போடு நெருக்கிய போது செல்லமாக கோபித்து கால்களை விடுவித்து நடந்தாள். ரொம்ப நேரம் வெயிட்டிங்கா? இல்லை, இப்போ தான் வந்தேன். வழியில் ஒரு ஆக்சிடெண்ட், டிராஃபிக் எல்லாம் திருப்பி விட்டுட்டாங்க. ரவிசங்கருக்கு எதிரே பூவிதழ்கள் சிதறி இருந்த பூமி மெத்தையில் உட்கார்ந்தாள். முழங்கால்களில் முகவாயை இருத்தி அவனை கண்களுக்குள் பார்த்தாள். ஃபோன் வந்திருக்குன்னு சொன்னப்ப அம்மாவுக்கு தான் என்னவோ ஆயிடுச்சுன்னு பயந்துக்கிட்டே போனேன். உங்கள் குரலை கேட்டதும் தான் நிம்மதியாச்சு. காலேஜுக்கெல்லாம் சாதாரணமாக ஃபோன் பண்ண மாட்டீங்களே? சாதாரணமாக பண்ண மாட்டேன், ஆனால் இன்னைக்கு அவசரம். எனி ப்ராப்ளம் என்றாள் இமைகளை இமைத்து. அப்பாவுக்கு உன்னை பற்றி தெரிஞ்சு போச்சு. நீங்கள் சொன்னீங்களா? இல்லை, யார் சொன்னாங்கன்னு தெரியலை. ஆனால் உன் பேர் மீராங்கிறது கூட அவருக்கு தெரிஞ்சிருந்தது. என்னைக்கு இருந்தாலும் தெரிய வேண்டியது தானே. என்ன சொன்னார் ரவி? மறந்துடுங்கிறாரு. மறந்துட போகிறீங்களா? மீரா, ப்ளீஸ் அந்த வார்த்தையை கூட சொல்லாத. அப்பா கிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்லலை. திடீர்னு அவர் குண்டை தூக்கி போட்டதும் வெலத்து போச்சு. எனக்கு வாயில் வார்த்தையே வரலை. அவ்வளவு தானே? அது ஒரு ஸ்டேட் ஆஃப் ஷாக். இப்போது என்னன்னு இன்றைக்கி போய் சொல்லுங்கள். முடிவு பண்ணிட்டேன் சொல்கிறதுன்னு. ஆனால் தனியாக இல்லை, உன்னையும் கூட அழைச்சிக்கிட்டு போக போகிறேன். என்னையுமா? நான் எதுக்கு? சும்மா மீரான்னு ஒரு பேரை கேட்டுட்டு தான் அவர் மறந்துட்டு தொலைச்சிடுலாம் பேசுகிறாரு. உன்னை பார்த்தா உடனே புரிஞ்சிடும் அவருக்கு. பையன் ஏதோ ஒரு தருதலையை நம்பி ஏமாந்துடலை. நல்ல குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக தான் பார்த்துருக்கான்னு. எனக்கு பயமாக இருக்கு ரவி. உங்கள் அப்பாவை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கிறதெல்லாம் நினச்சாலே குடல் நடுங்குது. நல்ல கதையாக இருக்கே. நாளைக்கு நான் கிளினிக் போயிட்டா அவரை கவனித்து சாதம் போட்டு பூஜைக்கு பூ பறித்து கொடுத்து எல்லாம் செய்ய போகிறது நீ தான். பயந்தா எப்படி? பயம்னா எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, ஒரு மரியாதை தான். எப்போ போகலாம்? இப்போவே. ஐயோ, பயப்படுறியே. நாளைக்கு வரேன் ரவி. 10 நாள் கழித்து இன்றைக்கி தான் மீட் பண்ணுறோம். அதுக்குள்ளே கட் பண்ண சொல்கிறீங்களே. சுபஸ்ய சீக்கிரம்னு சொல்லுவாங்களே, கேட்டதில்லை? அப்படின்னா நல்ல காரியங்களை ஒத்தி போடக்கூடாது, உடனே செஞ்சிடணும்னு அர்த்தம். அம்மாவோட வரலாமேன்னு பார்த்தேன். அஃபிஷியலாக அப்புறம் அம்மாவோட வா. ஆனால் இப்போ என் கூட தான் வர. ஃப்ரெண்ட்லியாக வர வேண்டியது தானே. இப்போவே வா. இப்போவே தான். நான் ரெடி. நானும். ரவிசங்கர் எழுந்து அவளுக்கு கை கொடுத்து தூக்கினான். மிருதுவான விரல்கள். அந்த விரல்களை தாமரை மொட்டாக பற்றினான். ஐயோ, உங்கள் அப்பா எங்கே என்று ரவிசங்கர் அவள் கையை விட்டதும் பொங்கிச் சிரித்தாள். அவன் அவளை தலையில் குட்ட கையை ஓங்கினான். அத்தியாயம் 3. சுந்தர வடிவேல் ஒற்றை கண்ணில் வட்ட லென்ஸை மாட்டியிருந்தார். நீல நிற வெல்வெட் பரப்பி நட்சத்திரங்களாய் சிதறியிருந்த வைரங்களை ஒவ்வொன்றாக புரட்டி குறிப்பிட்டதொரு கல்லை எடுத்தார். லென்ஸ் வழியே தரிசித்து திருப்தியாக புன்னகைத்தார். லென்ஸை கழற்றினார். நிமிர்ந்தார். அடடே, நீயா? வா வா. எப்போ வந்த? கடைக்கெல்லாம் வரமாட்டியே நீ? ரவிசங்கர் நெளிந்தான். நான் என்ன சொல்ல? அவளை கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன்ப்பா. எவளை? மீராவை. அவர் முகத்து தசைகள் இறுகின. வால் மிதிக்கப்பட்ட புலி போல முகம் ஒரு கணம் ஆக்ரோஷமானது. உடன் தளர்ந்தது. வலுக்கட்டாய புன்னகை அமர்ந்தது. இங்கே கடைக்கு கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறியா? ஆமாம். அவளுக்கு கடையை சுற்றி காட்டவா? இல்லை, நீங்கள் அவளை பார்க்கணுன்னு. பார்த்து பாருங்களேன் ப்ளீஸ். ஏன் இப்படி பிக் பேக்கெட் அடித்தவன் மாதிரி நடுங்கிற? கூட்டிக்கிட்டு வா, பார்க்குறேன். தேங்க்ஸ்.
ரவிசங்கர் திரும்பி ஷோரூமின் மரப்படிகளில் வேகமாக இறங்கி போனான். சாக்லேட் வைத்திருக்கும் புது விருந்தாளியை சந்தேகத்துடன் பார்த்து கொண்டே நெருங்கும் சிறு குழந்தை போல மீரா படிகளில் தயங்கி ஏறினாள். வாமா. சுந்தர வடிவேலின் அழுத்தமான குரல் அவளுள் நரம்புகளை பிசைந்தன. மதுரை வீரபத்ர சாமியைப் போல என்ன ஒரு ஆஜானுபாகுவான உடம்பு! இந்த உடம்பு எப்படி இந்த கடையில் வணங்கி உட்கார்கிறது? உட்காருமா. இல்லை பரவாயில்ல. படிக்கிறியா? ஆமாம். காலேஜா ஸ்கூலா? காலேஜ், பிகாம் ஃபைனல். அப்பா என்ன பண்ணுறாரு? அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அப்படியா? வீடு எங்கே? செண்பகத்தோட்டம் ஏரியாவில். அவ்வளவு தள்ளியா இருக்கிற? அப்பா ஆசையாக கிரவுண்டு வாங்கி போட்டார். வீடு கட்டி முடித்ததும் செத்து போயிட்டாரு. அம்மாவுக்கு சென்டிமெண்டலாக அந்த வீட்டில் இருக்கணும்னு ஆசை. மொத்தமே 10ஓ 15ஓ தானே அந்த ஏரியாவில் வீடு இருக்கும்? ஆமாம். எங்களோட ரோடிலிருந்து ஒதுங்கி உள்ளதான் இருக்குது. மலிவாக வேறு எங்கேயும் கிரவுண்டு கிடைக்கல. மீராவுக்கு அவருடைய கேள்விகள் பிடித்திருந்தன. படிப்பு, வீடு, என்ன பஸ் ரூட் என்று கேட்டுக்கொண்டிருந்தால் தங்கு தடையில்லாமல் பதில் சொல்லி கொண்டே போகலாம். கடையை சுற்றி பார்த்தியாமா? இல்லை, ஆனால் பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது. ஒவ்வொரு வைரக்கல்லும் என்னோட ரத்த துளி. பிஸ்னஸ் படித்து அதில் முன்னுக்கு வர நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. சொல்லி இருக்கிறாரு. யார்? இவனா? இவனுக்கு என்ன தெரியும்? நான் அவன்கிட்ட சொன்னதை அவன் உங்ககிட்ட சொல்லியிருப்பான். ஒரு நாளில் ஒரு ராத்திரியில் சம்பாதிக்கிற காசு இல்லை இது. எனக்கு அப்புறம் எல்லாம் இவனுக்குத்தான். ரவிசங்கர் தர்ம சங்கடமாய் நெளிந்தான். மீராவிடம் அப்பா சொத்தை பற்றியும் தன் செல்வத்தை பற்றியும் செல்வாக்கை பற்றியும் பிரம்மாண்டமாக பேச பேச அவளுள் எழப்போகும் தாழ்வுணர்ச்சியை எண்ணி தவித்தான். உனக்கு வீட்டில் கல்யாணத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம்மா? இல்லை. 20 வயசு தானே, முதல்ல படிப்பு முடியட்டோன்னு உங்கள் அம்மா நினைக்கிறாளோ என்னமோ? ஆமாம். உன் கல்யாணத்துக்கு நகையெல்லாம் நம்ம கடையிலேருந்து செஞ்சு கொடுத்துடலாம். அப்பா. என்ன ரவி? மீரா என்ன? நான் அவளை. நீ அவளை? இவளை எனக்கு பிடிச்சிருக்குது. இவளையே கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன்ப்பா. சொல்லவே இல்லையே நீ? நீங்களே கூப்பிட்டு விசாரிச்சிங்களே. சந்தேகப்பட்டேன், அவ்வளவுதான். நீ ஆமாம்னு கன்ஃபார்மாக சொல்லலையே. சார், ரவிசங்கரோட பேரில் நானும் உயிரையே வச்சிருக்கிறேன். ரவியோட மேலேயா? அவனுக்கு வந்து சேரப்போகிற சொத்து மேலேயா? ஒரு பைசா இல்லாமல் அவர் வெளியில் வந்தாலும் எங்களால் சந்தோஷமாக சேர்ந்து வாழ முடியும் சார். வெரி குட். சுந்தர வடிவேல் எழுந்தார். எனக்கு இருக்கிறது ஒரே மகன்தான். அவன் இந்த ஊரில் பெரிய டாக்டராக வரணும்னு எனக்கு ஆசை. அவனோட பொண்டாட்டியும் ஒரு டாக்டராக இருந்தால் அவனுக்கு தொழிலில் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு ஹெல்ப் செய்ய நான் டாக்டருக்கு படிக்க கூட தயாராக இருக்கிறேன் சார். கடையில் நுழைஞ்சு வைர நெக்லஸ் வாங்குற மாதிரியான விஷயம் இல்லை இது. டாக்டர் படிப்புக்கு அட்மிஷன் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம்னு நினச்சிக்கிட்டியா? மீரா இருந்தா எனக்கு ஹெல்ப் தான்ப்பா. புரியுது புரியுது. உனக்கு அவன் மேலே எவ்வளவு பிடிப்பு இருக்குன்னு எனக்கு புரியுது. உன் ஆசைக்கு எதிராக என்னைக்காவது நான் நடந்துக்கிட்டு இருக்கிறேனா? சுந்தர வடிவேல் ரவிசங்கரை நெருங்கி அவனை தன்னோடு நெருக்கி கொண்டார். மீராவோட அம்மாவையும் ஒரு நாளைக்கு அழைச்சிக்கிட்டு வா, பேசுவோம். அப்பா. ரவிசங்கரின் முகம் சூரியன் போல பிரகாசமானது. தேங்க்யூ சார், பட் யூ ஹாவ் டு வெயிட். உன் படிப்பு முடிகிற வரையிலும் அவசரம் கூடாது. அவசரம் இல்லைப்பா. அது வரைக்கும் நீங்கள் அடிக்கடி சந்திக்காமல் இருந்தால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது அது முடியாதா? முடியும் என்றாள் மீரா. எங்களால் முடியும் சார். குட். ஒன் மோர் பாயிண்ட். நான் ஓகே சொல்லிட்டேன்னு ஊர் பூராவும் தம்பட்டம் அடிச்சிட வேண்டாம். காரியத்தை கெடுக்கிறதுக்குன்னே 10 பேர் கிளம்பி வருவாங்க. பத்திரிக்கை அச்சாகிற வரைக்கும் இது நமக்கு மட்டுமே தெரிஞ்ச நியூஸ். சரி சார். ரவி, நீ இவளை அனுப்பிட்டு வா, உன் கூட கொஞ்சம் பேசணும். ரவிசங்கர் மேகத்தில் நடந்தான். மின்னலை அணிந்திருந்தது போல ஒரு உற்சாகம். மீராவை வாசல் வரை சென்று ஆட்டோவில் ஏற்றிவிட்டு மாடி ஏறி அப்பாவின் ரூமிற்கு வந்தான். என்னப்பா? ஃபோனில் வைரம் பேசிக்கொண்டிருந்த சுந்தர வடிவேல் பேசி முடித்ததும், நாளைக்கே நீ அடையாறு கிரவுண்டை போய் பாரு. சுத்தம் செஞ்சு வீட்டை கட்ட ஆரம்பிச்சிடலாம். யாருக்குப்பா வீடு? உனக்குத்தான். எனக்கு எதுக்குப்பா தனி வீடு? முட்டாள் மாதிரி பேசாத.
புது பொண்டாட்டிக்குன்னு சில ஆசைகள் இருக்காதா? ஆர்கிடெக்டுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து பார்க்க சொல்லு. சுந்தரவடிவேல் அவனை பாசத்துடன் நட்புடன் ஒரு சுந்தரமான புன்னகையுடன் பார்த்தார். அத்தியாயம் 4. டாக்டர் ஏய் என்றான் ரவிசங்கர். ஒழுங்கா பேர் சொல்லி கூப்பிட்றவளுக்கு இன்னைக்கு என்ன வந்தது? அம்மா வெளியில் வெயிட்டிங். லீஸ் கன்சல்ட்டிங்கா? ஆமாம், உள்ளே கூட்டிக்கிட்டு வா. மீராவின் அம்மா அவள் தோளை பற்றி கொண்டு கன்சல்டிங் ரூமின் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். உடம்பு நிறைய உள்வாங்கி இருந்தது. சிறு ஸ்டூலில் உட்கார்ந்தபோது அந்த செய்கையே பெரும் உழைப்பு போல மூச்சு வாங்கியது. எப்படி இருக்கீங்க அம்மா? மீராவின் அம்மா ஒரு உலர்ந்த புன்னகையை கூட்டினாள். வேளா வேலைக்கு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் சில நாள் ராத்திரிகளில் நெஞ்சை அடைக்குது. டஸ்ட்டு ஒத்துக்கிறதில்ல உங்களுக்கு. தூசியே வராதபடி ஒதுக்குப்புறமா அதுக்குத்தானே அப்பா வீடு கட்டினார் என்றாள் மீரா. என்ன வீடோ போ, ஒரு அவசரத்துக்கு ஃபோன் செய்யணுன்னா கூட 1 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டியிருக்கு. ஏன் மீரா, ஒரு ஃபோனுக்கு அப்ளை பண்ணிடலாமா? ஒவ்வொரு அடியாக எடுத்து வைப்போம் டாக்டர். நேற்றுக்கு உங்கள் அப்பாவை பார்த்தபோது எனக்கு உள்ளுக்குள்ளே நடுக்கம். ஏண்டி, சிறுசுங்க தான் ஆசைப்பட்டதுன்னா நீ எடுத்து சொல்ல வேண்டியது தானே. அவங்களுக்கும் நமக்கும் அந்தஸ்து ஒத்து வராதுன்னு மூஞ்சிலேயே காரி துப்புவாரோன்னு எனக்கு பயம். சி, அவரை பற்றி நீங்கள் ரொம்ப மட்டமாக நினச்சிட்டீங்க. தப்பு தான். எவ்வளவு பெருந்தன்மையாக கல்யாணத்துக்கான செலவுகள் எல்லாம் கூட அவரே பொறுப்பெடுத்துக்கிறதா சொன்னார். செலவு என்னம்மா செலவு? என் அப்பாவோட கடையில் ஒரு நாள் புரளும் பணம் கூட ஆகாது கல்யாணத்துக்கு. நீங்கள் அதை பற்றியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. உடம்ப பார்த்துக்கோங்க. அம்மாவுக்கு உடம்புக்கு வந்தாதான் நீங்கள் வீட்டுக்கு வந்தீங்க. அங்கே தான் என்ன? மீரா வாக்கியத்தை நிறுத்திவிட்டு முகம் சிவந்தாள். அதனால் அம்மாவோட இருமலுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் மாமியாரே. மூவரும் சிரித்தார்கள். அத்தியாயம் 5. மே 24 நல்ல முகூர்த்த நாள். ரவி, இன்னும் 20 நாள் இருக்குது. நீ ஒரு செட் இன்விடேஷன் மாடல் கொண்டு வா. அதில் ஒன்று செலக்ட் பண்ணிடலாம். சுந்தரவடிவேல் கேலண்டரில் தேதிகளை புரட்டி கொண்டே பேசினார். சரிப்பா. சந்தோஷத்தில் வார்த்தை தடுமாறியது ரவிசங்கருக்கு. ரவிசங்கர் அந்த அறையை விட்டு வெளியேறியதும் சுந்தரவடிவேல் டெலிஃபோனை அருகே இழுத்தார். அத்தியாயம் 6. 8 திக்கிலும் நீலம். அந்த சிறு பாய்மரப்படகு கடலில் மெல்ல மெல்ல அசைந்து நகர்ந்தது. படகின் மூக்கு ஏற்றத்தில் ரவிசங்கர். அவன் ஷார்ட்ஸ் அணிந்திருந்தான். அவனுடைய திண்மையான தொடைகளில் காது உரச ஒருக்களித்து படுத்திருக்கும் மீரா. மீரா, மேலே நிலா, சுற்றி ஜிலு ஜிலுன்னு தண்ணி, 2 பேருமா கையை கொத்துக்கிட்டு ஜாலியாக நீச்சல் அடித்தா என்ன? எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது ரவி. உனக்கு நீச்சல் தெரியாட்டா என்ன? என்ன நம்பி தண்ணியில் குதிக்க மாட்டியா? யார் சொன்னது? குதிப்பேன், வாங்க. காற்று பாய்மரத்தில் பாய்ந்து அதன் வெள்ளை துணியை சர்ப்பமாக்கி கொண்டிருந்தது. அவர்கள் படகின் நுனியில் சேர்ந்து நின்றார்கள். கைகோர்த்து ஒருவர் உடலை இன்னொருவர் உரசிக்கொண்டு. 1 2 3 சொல்லட்டுமா? வேணாம். பின்ன நான் சொல்கிறேன். லவ் லவ் லவ். இருவரும் சேர்ந்து குதித்தார்கள். இதோ உப்பு நீரை மோதப்போகிறார்கள். இதோ இல்லை, மோதவில்லை. கடல் நீரில் அவர்கள் விழுந்து விடவில்லை. அப்படியே ஆகாயத்தில் மிதந்து பறந்து எழும்பி. மீரா, ஆச்சரியமாக இருக்கா? ரவி, எப்படி ரவி நம்மளால் பறக்க முடியுது? இப்படியே சொர்க்கத்துக்கு போக போகிறோம் நாம. ரவிசங்கர் அவள் காதருகில் கிசுகிசுத்தான். வானத்தில் நீலப்படுதாவில் ஒரு தேவதையின் முகம் தெரிந்தது. பெரிதானது. அன்புடன் வா என்று அழைத்து திடீரென்று தேவதை அலறினாள். வீச்! மீரா வெகு திடுக்கிட்டு விழித்தாள். கனவு, எல்லாம் கனவு. ஆனால் தேவதை ஏன் அப்படி அலறினாள்? அப்போதுதான் அவளுக்கு அந்த சத்தம் கேட்டது. காலடி சத்தம். ஒரு அடிக்கும் அடுத்ததற்கும் நடுவில் மௌனமாக நீள இடைவெளிகள் விட்டு. அம்மாவா? உடம்பு முடியாமல் எழுந்திருக்கிறாளா? மீரா கட்டிலில் எழுந்து உட்கார்ந்த நேரம் படுக்கையறை கதவு பளீரென்று திறக்கப்பட்டது. அரண்டு போய் பார்த்தாள். வெளிச்சமில்லாத இருட்டில் 2 பேர். யாரது? யமன்கள். அவள் பதறி எழுந்திருக்கும் முன்
அவர்கள் அவளை நெருங்கிவிட்டனர். ஒருவன் கையை வளைத்து அவள் வாயை பொத்தினான். மற்றவன் இடுப்பிலிருந்து நீளமான கத்தியை எடுத்தான். அத்தியாயம் 7. தெரு நிறைய மக்கள். அத்தனை முகங்களிலும் வம்பை வேடிக்கை பார்க்கும் ஆர்வம். சூரிய வெளிச்சம் மரங்களை தாண்டி போலீஸ் ஜீப்பின் உச்சியிலும் அந்த வெள்ளை மாருதி காரின் வழுக்கையிலும் கிளை நிழல்களாய் படிந்திருந்தது. ஆம்புலன்ஸ் ஒன்று அலறி வழிவிட்டு கொண்டே வந்தது. ஈரமான மரத்தடியில் ரவிசங்கர் உட்கார்ந்திருந்தான். காலையில் செய்தி வந்ததும் அப்படியே அலறி புறப்பட்டதால் தலை சீவப்படவில்லை. சட்டையும் பேண்ட்டும் கசங்கி இருந்தன. சாக்ஸ் இல்லாமல் ஷூக்களை பாதங்கள் நிறைத்திருந்தன. திறந்திருந்த கதவு வழியே முதலில் வீட்டிற்குள் நுழைந்திருந்த வேலைக்கார கிழவி பேய் அடித்தவள் போல ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இன்னும் நடுங்கிக் கொண்டிருந்தாள். ரவி குரல் கேட்டு நிமிர்ந்தான். சுந்தர வடிவேல் அந்த நிலையிலும் பதறி எழுந்தான். அப்பா! குரல் சிதறியது. ரவி, என்ன ஆச்சு? யாரோ வீட்டை உடைச்சிக்கிட்டு ராத்திரி உள்ளே புகுந்திருக்காங்கப்பா. முகமூடி கொள்ளைக்காரங்களா? மீரா கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் என்ன இருக்கு கொள்ளையடிக்க? பணம் திருட வந்தவங்க எதுக்காகப்பா 2 பேரையும் வெட்டி போட்டாங்க? என்னது, மீராவையுமா? சுந்தர வடிவேல் பதறி அந்த வீட்டை பார்த்தார். ஆமாம். ரவிசங்கரின் குரல் உடைந்து அழுகை காற்று குமிழ்கள் போல பதறி வந்தது. ரொம்ப காயம்பட்டு விட்டதாமா என்று கேட்டுவிட்டு உடனே நாக்கை கடித்து கொண்டார். காரணம், வீட்டை விட்டு வெளியே வந்த ஸ்ட்ரெச்சர்கள். 2லும் உடல்கள் முகம் வரை இழுத்து மூடப்பட்டிருந்தன. ரவி, என்ன கொடுமை இது! கல்யாணத்துக்கு இன்னும் 3 வாரம்தான் இருக்கு. இன்விடேஷனை கூட ப்ரூஃப் பார்த்து கொடுத்தாச்சு. இந்த நிலைமையிலையா இப்படி ஆகணும்? வாட் அ கிரேட் ஷாக்! ரவி அவர் மார்பில் சரிந்தான். விசும்பத் தொடங்கினான். அத்தியாயம் 8. டெலிஃபோன் விடாமல் ஒலித்தது. ரவிசங்கரின் தூக்கம் கலைந்தது. ரிசீவரை எடுத்தான். தூக்கம் கலைந்த குரல்களுக்கே உரிய கரகரப்புடன் ஹலோ என்றான். டாக்டர்? எஸ் டாக்டர், நான் சாந்தி பேசுகிறேன். சாந்தி? அவனுடைய கிளினிக்கின் தலைமை நர்ஸ். சொல்லு சாந்தி. நேற்றுக்கு நைட்டு மிஸ்டர் ராமபத்ரனுக்கு செஸ்ட் பெயின், மூச்சு திணறல், ஆக்சிஜன் வச்சோம். உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு இன்டென்சிவ் கேர் யூனிட்டுக்கு மாற்றிடலாம்னு. ராமபத்ரன்? ரவிசங்கருக்கு அந்த 60 வயது நோயாளி சட்டென்று நினைவுக்கு வந்தார். இன்னும் அரை மணி நேரத்துக்குள்ளே வரேன், அது வரைக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. தூக்கம் கலைந்து விட்டது. 3 நாள் தாடி முள்ளாய் முகத்தில் உறுத்தியது. ஜன்னலுக்கு வெளியே பார்வையை எறிந்தான். சாய்ந்த கோடுகளில் சூரியன் வெளிச்சத்தை பூமிக்கு தூது அனுப்ப துவங்கிவிட்ட நேரம். மரக்கிளைகளுக்கு நடுவில் பின்னப்பட்டிருந்த சிலந்தி வலை வெள்ளி இழைகளாக புலப்பட துவங்கியிருந்தது. பூச்சிகள் பறந்தன. பூச்சிகளை தேடி வந்த பறவைகள் பறந்தன. எழுந்தான். நினைவில் வலை பின்னியிருந்த மீராவின் முகம் பிரம்மாண்டமாய் வளர்ந்தது. அந்த அறையெங்கும் அவள் வாசம் நிறைந்தது. 3 நாட்களாக அந்த நினைவின் அலைகளிலிருந்து மீள இயலாமல் அவன் கிளினிக்கின் பக்கமே போகாதது இப்போது உறுத்தலாய் மனதில் வியாபித்தது. கீழே ஹாலில் சோஃபாவில் ஹிண்டுவின் புதுவாசத்திற்குள் புதைந்திருந்த சுந்தர வடிவேல் நிமிர்ந்து பார்த்தார். அவர் கண்களில் மத்தாப்பு. பேப்பரை அவசரமாக மடித்து வைத்துவிட்டு எழுந்தார். ரவி? குரல் தழுதழுத்தது. நீ எங்கே தாடி வளர்த்துக்கிட்டு சாமியாராகவே மாறிடுவியோன்னு பயந்துட்டேன். இன்னைக்கு தான் உன்னை பார்க்க சந்தோஷமாக இருக்கு. ரவிசங்கர் ஈரமில்லாத புன்னகை ஒன்றை சிந்தினான். கிட்டத்தட்ட 6 அடி உயரம், நீல கோடுகள் வரைந்த வெள்ளை சட்டை, தூய வெள்ளை பேண்ட், கருப்பு பெல்ட், கருப்பு ஷூக்கள், செதுக்கிய மீசை. சோகத்தின் நிழல் இப்போது படிந்திருந்தாலும் வசீகரமான பெண்மை கண்கள். இவனுடைய கம்பீர குரலும் அழகும் என் மகன் ஒரு ராஜாவை போன்றவன். சாப்பிட்டியா ரவி? கிளினிக்கில் ஒரு எமர்ஜென்சி கேஸ், அர்ஜெண்ட்டாக கிளம்பிக்கிட்டு இருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட்டை எடுத்துக்கிட்டு வான்னு டிரைவர்கிட்ட சொல்லிட்டேன். 3 நாளாக நீ போகாமல் கிளினிக்கில் எத்தனை பிரச்சனைகளோ. போ போ, சீக்கிரம் போ. சுந்தர வடிவேல் அவனை வாசல் வரை வந்து வழி அனுப்பினார். அத்தியாயம் 9. ஏசியின் மெலிதான விர், குவாட்ஸ் கடிகாரத்தின் டிக் டிக் டிக். ரவிசங்கர் விளக்கு வெளிச்சத்தில் எக்ஸ்ரேயை உயர்த்தி பார்த்தான். நோயாளியின் குறிப்பேட்டில் ஏதோ எழுதினான்.
இன்னொரு நோயாளியின் குறிப்பேட்டை எடுத்து கொடுக்கப்பட்ட மருந்துகளை கவனித்து கொண்டிருந்த போது அறை கதவு குட்டப்பட்டது. எஸ். நர்ஸையோ சக டாக்டரையோ நோயாளியையோ எதிர்பார்த்திருந்தவனுக்கு சுந்தர வடிவேலை பார்த்ததும் ஆச்சரியமாக இருந்தது. அவருடன் 50 வயது மதிக்கத்தக்க இன்னொரு மனிதரும் வந்திருந்தார். எழுந்து வரவேற்றான். ரவி, இவர் பெயர் ராஜாராமன், பேங்க் மேனேஜர். நாம் கேட்டிருக்கிற அட்வான்ஸை தரத்துக்கு முன்னாடி ப்ரீ சாங்ஷன் இன்ஸ்பெக்ஷன் ஒன்று செய்யணும்னு வந்திருக்கிறாரு. வாங்க சார். எக்ஸ்ரே யூனிட் வந்திறங்கியதும் அதை எந்த அறையில் நிறுவப் போகிறோம், ஸ்கேனிங் மிஷின் தெரிவிக்கப்பட்டிருந்ததும் அதற்காக எந்த அறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது, மின்சார வாரியத்திலிருந்து வந்திருக்கும் அனுமதி கடிதம், மீண்டும் அவனுடைய பிரத்யேக அறை. பேங்க் மேனேஜரின் முகத்தில் திருப்தி தெரிந்தது. நிச்சயமாக லோன் வாங்கி தரேன் என்றார் மலர்ந்த முகத்தோடு. நர்ஸ் ஒருத்தி சில கடிதங்களை கொண்டு வந்து மேஜையில் வைத்தாள். ஒரு ட்ரேயில் பக்கத்து ஹோட்டலிலிருந்து சூடான காஃபி தருவிக்கப்பட்டு பரிமாறப்பட்டது. ரவிசங்கரின் கவனம் கடிதங்களின் மீது பதிந்தது. எல்லாவற்றிற்கும் மேலாக இருந்த கடிதம். வெள்ளை உரை. உரையின் எல்லைகளை ஒட்டி ஒரு சிவப்பு கட்டம். ஃபார் த ஐஸ் ஆஃப் ரவிசங்கர் ஒன்லி என்று சிகப்பு மசியில் எழுதி அடிக்கோடிடப்பட்டிருந்தது. காஃபி முடிந்ததும் மேனேஜர் விடை பெற்று போனார். சுந்தர வடிவேல் மட்டும் தங்கினார். ரவி, இந்த மேஜை ரொம்ப சின்னதாக இருக்குது, உனக்கு இன்னும் பெரிய மேஜை ஒன்று ஆர்டர் பண்ணிடட்டுமா? ரவிசங்கர் அவர் பேச்சை ஒரு புறம் கவனித்த போதும் அந்த கடிதத்தை எடுத்தான். சாதாரண கடிதம் போல பட்டையாக இல்லாமல் சற்று உப்பலாக இருந்தது. என்ன ரவி இது? தெரியல, பர்சனல்னு போட்டு வந்திருக்குது. பேப்பர் கத்தி வைத்து ஒரு ஓரமாக கிழித்தான். கடித உரையில் இருந்ததை வெளியே கவிழ்த்தான். நீளமான காம்பும் ஒற்றை பச்சை இலையுமாக வெளியே வந்து விழுந்தது ஒரு ரோஜா. அதன் பின்னே 4 மடிக்கப்பட்ட ஒரு கடிதம். சுந்தர வடிவேலின் புருவங்களில் ஆச்சரியம். ரவிசங்கர் கடிதத்தை பிரித்து குரல் கொடுத்து படித்தான். இருதயமில்லாத டாக்டர் ரவிசங்கருக்கு வணக்கம். சுந்தரவேல் என்கிற மாபெரும் அயோக்கியனின் மகனாக நீ வாழ்ந்தது போதும். அவனுடைய உறவை அறுத்து எரி. மே 20ஆம் தேதிக்குள் சுந்தர வடிவேல் ஒரு பொது அறிக்கை விட வேண்டும். அதில் உனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, உறவும் இல்லை என்றும், சுயமாக சம்பாதித்து சேர்த்த அவனுடைய சொத்தில் ஒரு நையா பைசா கூட உனக்கு கிடையாது என்றும் அவன் சொல்ல வேண்டும். வக்கீல் வைத்து சாசனம் எழுதி அதை கோர்ட்டில் பதிவு செய்ய வேண்டும். அப்படி நான் குறிப்பிட்ட தேதிக்குள் அந்த அறிக்கை வெளியாகாவிட்டால் மே 24ஆம் தேதி உலகின் எந்த மூலையில் நீ ஒளிந்து கொண்டாலும் உன் உயிர் என் கையால் பறிபோகும். இருதயமில்லாதவன். என்னப்பா இது? தலைக்கால் புரியலையே என்றார் சுந்தர வடிவேல். உனக்கு போய் ஒருத்த மிரட்டல் கடிதம் ஏன் எழுதணும்? நான் சம்பாதிச்ச காசு உனக்கு சேர்றதில் அவனுக்கு அப்படி என்ன வருத்தம்? ரவிசங்கர் கடிதத்தை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தான். மொடமொடப்பான பாண்ட் பேப்பர், வலுவான பால் பாயிண்ட் கையெழுத்து. ரோஜாவின் காம்பை பற்றி எடுத்தான். கவரில் வைத்து அனுப்பப்பட்டிருந்ததால் சற்று அழுத்தப்பட்டு அதன் வடிவம் மாறிப்போயிருந்தாலும் ரோஜா புதிதாயிருந்தது, ஆரோக்கியமாய் இருந்தது. கிறுக்குத்தனமாக இருக்குது என்றான். கிறுக்குத்தனம்னு அசால்ட்டாக இருக்க முடியாது ரவி. போலீஸுக்கு உடனே சொல்லிடுறது தான் நல்லது. போலீஸா? இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் அந்த கடிதத்தை முன்னும் பின்னும் புரட்டி பார்த்தார். கவரை எடுத்து அஞ்சல் தலையில் விழுந்திருந்த முத்திரையை பார்த்தார். இதே ஏரியா போஸ்ட் ஆஃபீஸில் தான் போஸ்ட் ஆகி இருக்கு. அப்படியா? சுந்தர வடிவேல் ஆச்சரியம் காட்டினார். நேரில் கொடுக்கலான்னு வந்தானோ என்னமோ, கடைசி நிமிஷத்தில் ஐடியாவை மாற்றிக்கிட்டு போஸ்ட் பண்ணியிருப்பான். ரோஜா பூவை பார்த்தா புதுசாக இருக்குது இல்லையா? அதுதான் எனக்கும் குழப்பமாக இருக்குது. மிரட்டுறவன் எதுக்காக ஒரு ரோஜா பூவை கூட அனுப்புனா என்றார் பால்ராஜ். உங்களுக்கு குறிப்பாக யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதா? என் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸ் இன்ஸ்பெக்டர். கோடி கோடியாக பணம் புரள்கிற பிஸ்னஸ். பொறாம பிடிச்சவங்க யாராவது நிச்சயம் இருப்பாங்க. ஆனால் அதுக்கு நேரடியாக பணம் கேட்டு பிளாக்மெயில் செஞ்சுருந்தா ஆச்சரியப்பட்டு இருக்க மாட்டேன். ரவிசங்கரை என்னோட மகன் இல்லைன்னோ, அவனுக்கு நையா பைசா சொத்து இல்லைன்னோ நான் சொல்கிறதுனால மிரட்டுறவனுக்கு என்ன லாபம்னு தான் புரியலை. இந்த லெட்டரை லேபுக்கு அனுப்பி பார்க்குறேன். உங்கள் 2 பேர் கைரேகைகளை தவிர வேறு ரேகை ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் கடிதத்தை இன்னொரு முறை படித்து பார்த்தார். மே 24ன்னு தேதி கொடுத்துருக்குறானே, அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மே 24 என்றான் ரவிசங்கர் சற்று திகைப்போடு.
அன்னைக்கு எனக்கு கல்யாணத்துக்கான நாளாக குறிக்கப்பட்டு இருந்தது இன்ஸ்பெக்டர். இஸ் இட்? ஆமாம். ஆனால் நடுவில் ஒரு ட்ராஜடி. இவனை கல்யாணம் செஞ்சுக்க வேண்டிய பொண்ணை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. வாட்? எஸ். மீரான்ற பொண்ணும் அவள் அம்மாவும் கொலை செய்யப்பட்டது தெரியும் இல்லையா உங்களுக்கு? அந்த பொண்ணா? அவளையா நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிறதா இருந்தது? ஆமாம் என்றான் ரவிசங்கர். அவனுடைய பணத்திற்கும் செல்வத்திற்கும் அவ்வளவு எளிமையான வீட்டில் பெண் எடுப்பார்களா என்ற சந்தேகம் அவருக்கு இருந்திருக்கலாம். இதை தவிர ஏதாவது ஃபோன் கால் வந்தாலோ வேறு ஏதாவது லெட்டர் வந்தாலோ உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ இன்ஸ்பெக்டர். பால்ராஜ் அந்த ரோஜாவை விரல் படாமல் கவருக்குள் போட்டு எடுத்துக்கொண்டார். அத்தியாயம் 10. இன்ஸ்பெக்டர் இந்தியத்தேவன் எழுந்து கை குலுக்கினார். பால்ராஜோட குடுமி சும்மா ஆடாதே. என்ன மேட்டர்? இந்தியத்தேவன் இளைஞர். போலீஸ் முரட்டு பருவங்களை இன்னும் முழுதும் பார்க்காதவர். ரேஸ் குதிரை போல கம்பீரமான உயரம், உள்வாங்கிய வயிறு, போலீஸ் தொப்பியை தாண்டி தெரிந்த சற்றே சுருண்ட முடி. சிகரெட்டுகள் கொளுத்தப்பட்டன. லாக்கப்பிலிருந்து ஐயோ எனக்கு வயத்த வலிக்குதே என்ற குரல் கூவியது. ஜன்னலுக்கு வெளியே போக்குவரத்து சீறிக்கொண்டிருந்தது. ஸ்டேஷன் காம்பவுண்டிற்குள் கண்டுபிடிக்கப்பட்ட திருட்டு சைக்கிள்கள் மழை வெயில் கண்டு துருவேறி கொண்டிருந்தன. சுருள் புகையை பால்ராஜ் மின்விசிறியை நோக்கி வீசினார். இந்த ஊதுபத்தி எங்கே வாங்குறீங்க? ஸ்மெல்லு அட்டகாசமாக இருக்குதே என்று ஃபைல்களின் பாரத்தில் காம்பு சொருகப்பட்ட ஊதுபத்தி பற்றி விசாரித்தார் பால்ராஜ். நேற்றுக்கு ஒரு ரெய்டு அங்கே கிடச்சிது. ப்ராஸ்டிடியூஷனா? வேற எங்கே இவ்வளவு நல்ல ஊதுபத்திங்க உபயோகிக்கிறாங்க? இப்போல்லாம் குற்றவாளிகளுக்கும் நிறைய ரசனை வந்துடுச்சு என்றார் பால்ராஜ் சிரித்து. நேற்றுக்கு ஒரு டாக்டருக்கு மிரட்டல் கடிதம் வந்துச்சு. கடிதத்தோட என்ன அனுப்பியிருந்தான் தெரியுமா? புதுசாக பறித்த ஒரு ரோஜா பூ. அப்படியா? நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். லெட்டரை பார்த்தா கிறுக்குத்தனமாக தான் இருக்குது என்று விவரங்களை எல்லாம் சொன்னார். மே 24ஆம் தேதி ரவிசங்கருக்கும் மீராவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகி இருந்ததாம். அந்த பொண்ணு அதுக்குள்ளே கொலை செய்யப்பட்டுட்டா. தெரியும், என் ஏரியாவில் தான் கொலை நடந்துச்சு. அதை பற்றி விசாரிச்சுட்டு போகத்தான் வந்தீங்களா? ஆமாம் இந்தியத்தேவன். எவ்வளவு தூரத்தில் இருக்குது விசாரணையெல்லாம்? கொலை நடந்த இடத்துல பெருசாக எந்த தடையும் கிடைக்கல. கதவை கடப்பாரை வச்சு நெம்பி தள்ளி இருக்கிறான் வந்தவன். முதல்ல அம்மாவை வெட்டி இருக்கிறான், அப்புறம் மீராவை. பீரோவெல்லாம் திறந்து கிடந்தது. மீராவோட கழுத்தும் அவள் அம்மாவோட கழுத்தும் வெறுமையாக இருந்துச்சு. செயினை கழட்டிக்கிட்டு போயிருக்கிறான். ஒருத்தந்தானா இந்தியத்தேவன்? ஒருத்தனா நிறைய பேரான்னு புரியல. ஆனால் கைரேகைகள் எதுவுமே கிடைக்கல. வந்தவன் அல்லது வந்தவங்க க்ளவுஸ் அணிஞ்சுக்கிட்டு வந்திருக்கணும். கொலை நடந்த நேரம் ராத்திரி 2 மணியிலிருந்து 3 மணிக்குள்ள. அந்த ஏரியாவில் எந்த நடமாட்டமும் இல்லாத நேரம். இன்னைக்கு கூட விசாரணைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன் பால்ராஜ். யாரை விசாரிக்க போகிறீங்க? வந்தவ யாராக இருந்தாலும் அவ்வளவு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு நடந்து வந்துட்டு போயிருக்க முடியாது. அந்த ஏரியாவுக்கு அருகில் இருக்கிற ஆட்டோ ஸ்டாண்டில் விசாரிச்சிட்டேன். அந்த நேரத்தில் எந்த ஆட்டோவும் வரலை, போகலை. சொந்த வண்டியில் வந்திருந்தா? அதை பற்றி தான் கண்டுபிடிக்கணும். மீராவோட வீடு இருந்த செண்பகத்தோட்டம் ஏரியாவில் புறம்போக்கு நிலத்தில் நிறைய குடிசைகள் வந்திருக்குது. அங்கே இருக்கிறவங்க கிட்ட விசாரிக்கலாம்னு ஒரு ஐடியா. செண்பகத்தோட்டம் கழற்றி வீசப்பட்ட மாலை போல கிடந்தது. சாலைகளும் கார் வீதிகளும் எட்டி பார்க்காத ஏரியா. ஏக்கர் ஏக்கராக வாங்கியிருந்த ஏதோ ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி கேக்காக நிலங்களை வெட்டி விற்று கொண்டிருந்தது. மண் சாலையின் மேடுகள், திடீர் பள்ளங்கள், ஷாக் அப்சர்வர்களின் சக்தியை சோதிக்கும் திடீர் குழிகள். ஜீப் வந்தபோது புழுதி பறந்தது. குடிசையிலிருந்து தெருவிற்கு வந்து விளையாடி கொண்டிருந்த வயிறு மட்டும் பெரிதா இருந்த ஒரு குழந்தை ஜீப்பை பார்த்ததும் அரண்டு போய் குடிசைக்குள் ஓடியது. அங்கங்கே முகங்கள் தென்பட்டன. புறம்போக்கு நிலத்தில் ஏன் குடிசைகள் போட்டீர்கள் என்று ஆட்சேபித்து அவர்கள் குடிசைகளை கலைக்க ஜீப்புகள் வந்துவிட்டது என்ற அச்சம் அந்த முகங்களில் தெரிந்தது. அழுக்கு தாடியுடன் பரட்டை தலையுடன் இருந்த 25 வயது மதிக்கத்தக்க இளைஞனை இந்தியத்தேவன் தேர்ந்தெடுத்தார். உன் பேர் என்ன? வீரமணிங்க. இந்த ஏரியாவில் போன வெள்ளிக்கிழமை ராத்திரி 2 கொலைங்க நடந்துச்சு, தெரியுமா? தெரியுங்கோ. எங்கள் வீட்டிலெல்லாம் பணமோ நகையோ ஒழிச்சு வச்சிருக்கிறோமான்னு போலீஸ்காரங்க சோதனையெல்லாம் போட்டாங்களே. உங்களில் யாரும் குற்றம் செய்யலைன்னு தான் நானும் நம்புகிறேன். ஆனால் கொலை செஞ்சவன் யாருன்னு உங்கள் உதவியோடு கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். வந்தவன்
கார்லேயோ ஸ்கூட்டர்லேயோ பைக்லேயோ தான் வந்துட்டு போயிருக்கணும். ராத்திரி 1 மணிக்கு அப்புறம் விடியற்கால 3:30 4 மணிக்குள்ளான நேரத்தில் நீங்கள் சந்தேகப்படும்படியா யாராவது பார்த்தீங்களா? அந்த நேரத்தில் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம் சார் என்றவன் திடீரென்று நினைத்து கொண்டு, நேரமெல்லாம் தெரியாது சார், ஆனால் ஒரு மோட்டார் சைக்கிளில் 2 பேர் வந்தாங்க. எப்படி இருந்தாங்க? சொல்கிறேன் சார். என் தங்கச்சி மவனுக்கு 4 வயசு ஆகுதுங்க. ராத்திரி கண்டதை தின்னுபிட்டு வயிற்று வலி கக்கூஸ் போகணும்னு எழுப்பிட்டான். அதோ ரோடுக்கு எதிரால் அந்த ரோடில் ஒரு மோட்டார் சைக்கிள் நின்று போயிருந்துச்சு. 2 பேர் இருந்தாங்க. எத்தையோ கழட்டி ரிப்பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. உதச்சா கிளம்பலை. அப்புறம் ஒருத்தன் உட்காந்துக்க இன்னொருத்தன் பின்னால் இருந்து தள்ளிக்கிட்டே வந்தான். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் உட்காந்து புர்ரு புர்ருன்னு விரட்டிக்கிட்டு வந்தாங்க. பாவி பையன் என் தங்கச்சி மவன் காரியம் முடிஞ்சு கரெக்டாக எழுந்து அப்போ தான் ரோடில் ஓடி வரான். பைக்கில் வந்து விழுந்தான். அவனுங்க பிரேக் அடித்து நிறுத்திட்டாங்க. பையனுக்கு ஜாஸ்தி அடிப்படலை. ஆனாலும் சத்தம் கேட்டு எங்கள் ஆளுங்கெல்லாம் வந்துட்டாங்க. பைக்கில் வந்த 2 பேரும் கொஞ்சம் கூட எதிர்த்து பேசலை. காலில் விழாத குறையா மன்னிப்பு கேட்டானுங்க. எத்தனை வேணால் பணம் தரோன்னு சொன்னாங்க. பையனுக்கு காயம் இல்லைனாலும் வர்ற பணத்தை விடுவானேன்னு வாங்கிக்கிட்டேன். எவ்வளவு கொடுத்தாங்க? கத்தையாக பணம் இருந்துச்சு. வண்டி ஓட்டுனவன் பாக்கெட்டில் 400 ரூபா கொடுத்தான். அந்த பணம் இருக்குதா? வீரமணி இந்தியத்தேவனை சந்தேகத்தோடு பார்த்தான். ஆஸ்பத்திரி செலவுக்காக வாங்கினதுங்க, செலவாயிடுச்சு. இதை பார், உன்கிட்ட இருந்து பணத்தை பிடுங்கிக்கிட்டு போகிறதுக்காக நான் வரலை. ஆனால் கள்ள நோட்டோட 2 பேர் தப்பி இருக்கிறாங்க. அந்த நோட்டு கள்ள நோட்டாக இருந்தாலும் மாத்திர இடத்துல நீ போலீஸ்கிட்ட மாட்டிக்குவ. இப்போ என்கிட்ட கொடுத்தா அதுக்கு பதில் நல்ல நோட்டு தருவேன். ஏமாற்ற மாட்டீங்களே ஐயா, ஏழைங்க நாங்கள். சிச்சி, செலவானது போக 150 ரூபாய் இருக்குதுங்க, கொண்டாரேன். 3 50 ரூபாய் நோட்டுக்கள். இந்தியத்தேவன் கைக்குட்டை நீட்டி பிச்சை போல பெற்றுக்கொண்டார். பால்ராஜ் அவரிடமிருந்து 150 ரூபாய் எடுத்து கொடுத்தார். ஜீப்பில் திரும்பும்போது இந்தியத்தேவனின் முகத்தில் சந்தோஷம் இருந்தது. வண்டியை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவன் கையில் கிரீஸ் பட்டு இருக்குது. 3 நோட்டையும் எண்ணி கொடுத்ததில் விரல் ரேகை தெளிவாக பதிஞ்சிருக்குது. லேபுக்கு அனுப்புனா நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு தோணுது. ரிசல்ட் தெரிஞ்சதும் எனக்கு தகவல் கொடுங்க என்றார் பால்ராஜ். அத்தியாயம் 11. திரு சுந்தரவடிவேல் வைர வியாபாரி. எழுத்துக்கள் அழுத்தமாய் பெரிது பெரிதாய் இருந்தன. சுந்தரவடிவேல் காஃபி கோப்பையின் அருகே இருந்த அந்த கடித உரையை பார்த்தார். தொண்டைக்குழியில் காற்றடைத்தது. யார் வாங்கினது இதை? டிரைவர் கட்டிய கைகளுடன் முன்னே வந்தான். ஐயா, காலையில் காரை தொடச்சி வச்சுட்டு நான் குளிக்க போனேன். திரும்பி வந்து பார்த்தபோது விண்ட்ஷீல்டில் வைப்பருக்கு கீழே இது செருகப்பட்டிருந்துச்சு. கவரோட மேலே உங்கள் பேர் இருந்ததுனால டீப்பாயில் கொண்டு வந்து வச்சுட்டேன். காரில் இந்த கடிதம் எப்படி வந்துச்சு? தெரியாது ஐயா. வாட்ச்மேனும் 10 நிமிஷம் இல்லாதவன் இருந்திருக்கிறான். சரி, நீ போ. டிரைவர் அவர் முகத்தில் முதன்முறையாக தெரிந்த அச்சக்கோடுகளை கவனித்துவிட்டு விலகினான். சுந்தர வடிவேலின் இதயத்தில் புயல் வீசியது. ராஸ்கல், அதே கையெழுத்து. ரவி என்று குரல் கொடுத்தார். சட்டையை இன் செய்தபடியே படிகளில் இறங்கி வந்த ரவிசங்கர் அப்பாவின் முகத்து உணர்ச்சிகளை அங்கிருந்தே கவனித்தான். எனிதிங் ராங் என்றான். இங்கே வா, இதை பாரு. ரவிசங்கர் அந்த கடித உரையை பார்த்தான். இது எப்பப்பா வந்துச்சு என்றான் குரலில் வியப்புடன். எவனோ வீட்டுக்குள்ளே புகுந்து காரில் வச்சுட்டு போயிருக்கிறான். நீங்கள் தொடாதீங்கப்பா, இன்ஸ்பெக்டர் கூப்பிடுவோம். டிரைவர் ஏற்கனவே தொட்டு கொண்டு வந்திருக்கிறான். அது பரவாயில்லை, இன்ஸ்பெக்டர் வரட்டும். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் சிகரெட்டை சிமெண்ட் பாதையில் போட்டு பூட்ஸ் காலால் அழித்துவிட்டு மிடுக்காக உள்ளே வந்தார். குட் மார்னிங். அந்த வீட்டின் பிரம்மாண்ட ஹாலையும் மிஷினின் வடிவமைப்பில் மேலேறிய படிகளையும் காலுக்கு கீழ் மிதிப்படும் கார்பெட்டையும் கவனித்த போது சுந்தர வடிவேலின் பணத்தின் பலம் தெரிந்தது. சோஃபாவில் உட்கார்ந்தார். இந்த கடிதம் இன்னைக்கு காலையில் என் காரில் வைப்பருக்கு பின்னாடி யாராலேயோ வைக்கப்பட்டிருக்கு இன்ஸ்பெக்டர் சார். கடிதம் பார்த்தபோதே சற்று உப்பலாய் தெரிந்தது. உரைக்குள் என்ன இருக்கும் என்பது கூட பால்ராஜுக்கு புரிந்துவிட்ட மாதிரி இருந்தது. கைக்குட்டையால் கடிதத்தை பிடித்து முனையை கத்தரித்து எடுத்தார், கவிழ்த்தார். ரோஜா பூ முந்தின முறையை விட இன்னமும் புதிதாக இருந்தது. ஒரு இதழில் பனித்துளியின் ஈரம் கூட தெரிந்தது. வெரி ஃப்ரெஷ் என்றார் பால்ராஜ்.
உரைக்குள்ளிருந்த காகிதத்தை வெளியே எடுத்தார், பிரித்தார், சுந்தர வடிவேலிடம் நீட்டினார். நீங்களே படிங்க. ஏன்னா கடிதத்தில் ஏதாவது ரொம்ப பர்சனலாக இருந்தால் அப்புறம் உங்களுக்கு வருத்தமாக இருக்கலாம். சுந்தர வடிவேல் விரல் படாமல் இன்னொரு காகிதத்தில் அந்த தாளை பற்றி படிக்க ஆரம்பித்தார். மகாராஜராஜஸ்ரீ சுந்தர வடிவேலுக்கு சாமானியன் எழுதுவது: உன் மகன் உயிர் குறித்து உனக்கு எந்த கவலையோ அக்கறையோ இல்லை என்பதை நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். தினமும் பேப்பரில் தேடுகிறேன். நான் கேட்ட அறிவிப்பு வரவே இல்லையே. என்னுடைய அடுத்த குறி நீ. உனக்கு உன் உயிராவது முக்கியமா இல்லையா? முக்கியமென்றால் மே 24ஆம் தேதிக்குள் உனக்கென்று 1,00,000 ரூபாயை மட்டும் வைத்துக்கொண்டு மிச்ச சொத்து எல்லாவற்றையும் அனாதை விடுதிகளுக்கு எழுதி வைத்துவிடு. ஞாபகம் இருக்கட்டும், ஒரே 1,00,000. அதற்கு மேல் உன் வசம் காசிருந்தால் மே 26 உன் உயிர் உனக்கு சொந்தமில்லாது ஆகிவிடும். இருதயம் இல்லாதவன். என்ன இது? யார் இவன்? மகா கிறுக்கனா இருப்பான் போல இருக்குதே. சுந்தர வடிவேலின் குரல் நடுங்கியது. இவனை கண்டுபிடிக்க இன்னும் எத்தனை நாள் எடுத்துக்க போறீங்க இன்ஸ்பெக்டர்? எனக்கு உங்க உதவி இல்லாம குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் மிஸ்டர் சுந்தர வடிவேல். என்ன செய்யணும்னா கண்டுபிடிச்சு கையை கட்டி போட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து நிறுத்தணுமா? கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை சார். சிட்டியில் இருக்கிற அத்தனை பேரோட தமிழ் கையெழுத்தையும் வாங்கிக்கிட்டு வந்து செக் பண்ண முடியுமா எங்களால்? உங்களுக்கு எதிரிகள் யார் யார்? எதுக்காக இதை போல கடிதம் எழுதணும்? இந்த ரோஜா பூவோட அர்த்தம் என்ன? எதுவும் எனக்கு தெரியலையே. எதிரிகள்னு யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியல இன்ஸ்பெக்டர். ஆனால் சுந்தர வடிவேல் சற்று தயங்கினார். எதையும் மறைக்காதீங்க. உண்மையை சொன்னாதான் எங்களுக்கு உதவியாக இருக்கும். சொல்லுங்கப்பா என்றான் ரவிசங்கர் அவரை உன்னிப்பாக பார்த்து. ரவி, நீ என்னை மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஏன்பா? நீ அந்த பொண்ணு மீராவை கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டது எனக்கு பிடிக்கல. மனசு இல்லாம தான் சம்மதம் சொன்னேன். இது அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருக்கலாம். யாரு? மீராவுக்கா? ஆமாம், அவள் அதை யார்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம். மீராவுக்கு வேண்டியவங்க யாரோ அவள் செத்து போனதும் என் மேலே அனாவசியமாக கோபப்பட்டு இருக்கலாம். பணம் இருக்கிறவனுக்கெல்லாம் திமிர் இருக்கணுங்கிற ஐடியாவோட என்னை ஏழையாக்கணும்னு நினச்சிருக்கலாம். உனக்கு நான் வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவேன்னு ஆத்திரத்தில் நீ என்னோட மகன் இல்லைன்னு நான் பப்ளிக்காக சொல்லணும்னு மிரட்டலாம். மீராவையும் அவன் அம்மாவையும் விட்டா அவங்களுக்கு வேறு யாரும் இருந்ததா எனக்கு தெரியலப்பா. உனக்கும் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம். போலீஸ் கண்டுபிடிச்சிடும். சுந்தர வடிவேல் இன்ஸ்பெக்டரை பார்த்து கொண்டே பேசினார். முகமும் கழுத்தும் பின்முதுகும் நிறைய வியர்த்திருந்தது. உங்கள் அப்பா சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது ரவிசங்கர் என்றார் பால்ராஜ். கிட்டத்தட்ட என்னோட ஐடியா எப்படி ஓடிக்கிட்டு இருக்கோ அதே லைனில் தான் அவரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நான் கிளினிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கிறேன். காரில் போய்கிட்டே பேசலாமா இன்ஸ்பெக்டர் என்றான் ரவிசங்கர். அத்தியாயம் 12. விரையும் வாகனங்கள், குறுக்கில் வரும் மந்தமான ஆட்டோக்கள், சைக்கிளிஸ்டுகள், சில சமயம் பாதசாரிகள். கார் சீரான வேகத்தில் சென்று கொண்டிருந்தது. ரவிசங்கர் டேஷ்போர்டிலிருந்து ஒரு வெள்ளை கவரை எடுத்தான். பால்ராஜிடம் இடது கையால் நீட்டினான். நேத்திக்கு வந்தது. அதே போன்ற எல்லை கட்டம், உங்கள் பார்வைக்கு மட்டும் என்ற வாசகங்கள், சற்று கசங்கிய ரோஜா. நண்பா, உன் நாட்கள் குறைகின்றன. மரணம் உன்னை தழுவும் பொழுது அதன் வலி உனக்கு புரியும். அதுவரை இன்னொரு ஏழை பெண்ணை ஏமாற்றாமல் இருப்போதும். இருதயம் இல்லாதவன். இதையே நீங்கள் எனக்கு முன்னாடியே சொல்லலை. அப்பா கிட்ட சொல்லுவீங்க. அப்பா பயப்படுவார்னு. ஸ்டியரிங்கை வளைத்து ஒரு ஸ்கூட்டரை தவிர்த்து விட்டு நிமிர்ந்தான். தவிர இந்த கடிதங்களை பார்க்குறப்போ எனக்கு சீரியஸாக தோணவே இல்லை. யாரோ விளையாடுறாங்க. இல்லை ரவி, இன்னொரு ஏழை பெண்ணை ஏமாத்தாதீங்கன்ற வரி என்ன சொல்லுது? மீரா இறந்ததுக்கு உங்களை நேரடியாக சம்மந்தப்படுத்தாட்டாலும் மீராவோட மரணத்தால் ரொம்பவும் பாதிக்கப்பட்ட ஒருத்தரோட வார்த்தைகளாகவே எனக்கு தோணுது. இதைத்தான் தனியாக பேசணுன்னீங்களா? மீராவோட கொலைக்கு அப்புறம் கொலைகாரர்களை கண்டுபிடிக்க ஒரு பக்கம் தீவிரமான முயற்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அவளோட டைரிகள், கடிதங்கள் எல்லாத்துலேயும் மறுபடி உங்களை பற்றி தான் வருது. அதை தாண்டி எங்களால் மீராவை பற்றி எதையும் கணிக்க முடியலை. அதனால் மீராவை பற்றி விசாரிக்க இப்போ யாருமே இல்லை உங்களை தவிர.
மீராவுக்கு நெருக்கமாக இருந்தவங்க, மீரா மேலே நிறைய அன்பும் பாசமும் வச்சுருந்தவங்க, அவள் மரணத்துக்கு பிறகு மனசு ஒடிஞ்சு போயிருக்கக்கூடியவங்க யார் யாருன்னு ஒரு லிஸ்ட்டு முதல்ல தயார் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் தான். உங்ககிட்ட மீரா சொல்லி இருக்கலாம் வேற யாரை பற்றியாவது. இறந்து போனவளோட வாழ்க்கையை கிளறி பார்க்கறது அநாகரீகம். இப்போதைக்கு அவசியம் ரவி. மீராவை கொன்ன கொலகாரங்களில் முதல்ல கண்டுபிடிங்க. அவங்கள கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்தே ஆகணும். பார்த்து, ஏண்டா பாவிங்களா, எந்த பாவமும் செய்யாத அந்த பொண்ணை எப்படிடா ஈவிரக்கம் இல்லாமல் வெட்டி சாய்க்க முடிஞ்சது உங்களாலன்னு கேட்கணும். கொலகாரங்களை பற்றி ஆரம்ப தகவல்கள் சேகரிச்சிட்டோம் ரவி. க்ரீச் என்று பிரேக் அடித்து கார் இடதுபுறம் ஒதுங்கி நின்றது. ரவிசங்கர் துடிக்கும் முகத்தசைகளோடு இன்ஸ்பெக்டரை பார்த்தான். யார் அவங்க? மொத்தம் 2 பேர். மோட்டார் சைக்கிளில் வந்து போயிருக்கிறாங்க. ஒருத்தனோட கைரேகை கிடச்சிருச்சு, லேபில் கொடுத்துருக்குறோம். கண்டுபிடிச்சதும் எனக்கு சொல்லுவீங்களா? ஆச்சரியமாக இருக்குது. உங்கள் ஆசை. நான் கேட்குற தகவல்களை தரமாட்டீங்க, அநாகரீகம் பீங்க. ஆனால் நீங்கள் கேட்குறத மட்டும் நான் தரணுமா? இன்ஸ்பெக்டர், நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குக்கு வருவோம். மீராவோட இன்னொரு பகுதியை பற்றி நான் சொல்கிறேன். கொலகாரங்களை எனக்கு கண்டுபிடிச்சதும் சொல்கிறீங்களா? அக்ரீட். காரை கிளப்பினான் ரவிசங்கர். டிரைவ்-இன் ஹோட்டல், திறந்தவெளி ரெஸ்டாரண்ட், மரங்களின் கிளைகளில் காகங்கள் பசியுடன் காத்திருந்தன. வியர்த்த சர்வர்கள் தயிர் வடையும் காப்பியுமாக ட்ரேக்களில் சுமந்து பறந்தார்கள். மீராவோட காலேஜில் ஒரு மாணவன் பெயர் இருதயராஜ். ரவிசங்கர் ஒரு முக்கியமான ரகசியத்தை இதழ் விரிக்கும் பாவனையுடன் மெலிந்த குரலில் பேசினான். இருதயராஜ் என்ற பெயரை கேட்டவுடன் இன்ஸ்பெக்டர் பால்ராஜின் முகத்தில் சிறு மாறுதல். கடிதங்களை எழுதியவனின் பெயர் இருதயம் இல்லாதவன் என்று குறிப்பிடப்பட்டிருந்ததை அவர் மனம் முடிச்சு போட்டது. மீராவை விட 1 வருஷம் சீனியர். அவனுக்கு முதல் பார்வையிலேயே மீராவை பிடிச்சு போயிடுச்சான். கடிதம் எழுதிட்டான். அன்பே, நீ தான் என் உயிர், நீ இல்லாமல் வாழ்க்கை எனக்கு சூனியமாகிவிடும், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. மீரா திகச்சு போயிட்டா. அந்த பையன் ரொம்ப நல்லவன், சாதுவானவன், யாரோடைய வம்புக்கும் போகாதவன், கண்ணியமானவன், புத்திசாலின்னெல்லாம் பேர் வாங்கினவன். அவன் போய் லவ் லெட்டர் எழுதிட்டானேன்னு அவளுக்கு ஆச்சரியம். அவனை கடிதம் தரப்பட்ட நாள் அன்னைக்கு மாலையில் தனியாக காலேஜ் கிரவுண்டில் சந்திச்சிருக்கிறா. நீங்கள் என்னை ஆசைப்பட்டதெல்லாம் சரி, ஆனால் நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், அவர் பேர் ரவிசங்கர்னெல்லாம் சொல்லி இருக்கிறா. அவன் இழிஞ்சு போயிட்டானா. ஏன் காதலை மட்டும் நிராகரிச்சிடாத மீரா அப்படின்னு கண்களில் கண்ணீரோடு கெஞ்சி இருக்கிறான். நீ வேணும்னா 3-4 நாள் எடுத்துக்கோ, நல்லா யோசி. ஆனால் கடைசியில் வந்து என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுன்னு புலம்பி இருக்கிறான். ஒரு கடிதத்தோடு நிறுத்தலை, அப்புறம் 2-3 கடிதங்கள் எழுதியிருக்கிறான். அவனை நான் குறை சொல்லவே மாட்டேன். மீராவோட அழகு அப்படி, யாராக இருந்தாலும் சொக்கு பொடி போட்டுடும். மீரா பிடிவாதமாக என்னை தான் காதலிக்கிறாங்கிறத அவனுக்கு உறுதியாக எடுத்து சொன்னதும் அவன் விரக்தியோடு சிரிச்சானா. நீ இல்லைன்னு ஆனப்புறம் எனக்கு படிக்கிறதுக்கு காலேஜ் இதுக்கு, நீ எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்லிட்டு போனவன் தான். அப்புறம் காலேஜுக்கே வரலை. அவ்வளவு வெறியா? எனக்கு கூட ஒரு லெட்டர் எழுதினான், அதிர்ஷ்டக்காரனுக்கு 1000 வாழ்த்துக்கள்னு. அவனோட கையெழுத்து ஞாபகம் இருக்கா ரவி? இல்லை சார். அந்த கடிதம் இருக்கா? மீராவுக்கு அவன் எழுதிய கடிதங்கள் கூட என்கிட்ட தான் இருக்குது. அதுங்களையெல்லாம் நான் பார்க்கலாமா? ஈவினிங் தரவா? இப்போவே கிடச்சா கூட பரவாயில்லை. கிளினிக்கு டைம் ஆயிடுச்சேன்னு பார்த்தேன். பரவாயில்லை, உங்களுக்கு உதவியாக இருக்கும்னா அந்த கடிதங்களை உங்களுக்கு முதல்ல தரேன். காரை திருப்பி வீட்டை நோக்கி செலுத்தினான் ரவிசங்கர். ரவிசங்கர் மேஜை இழுப்பறையிலிருந்து ஒரு ஃபைலை எடுத்தான். அதில் கசங்காமல் இருந்த பல்வேறு கடிதங்களை ஒவ்வொன்றாக நகர்த்தினான். சில தாள்களை மட்டுமே அப்படியே உருவினான். இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினான். பால்ராஜின் முகம் 100 வாட் பல்பு போல பிரகாசித்தது. கையெழுத்து அப்படியே அச்சா இருக்குது ரவி. ஆமாம். ரவிசங்கர் அவர் தோளுக்கு மேலிருந்து பார்த்தான். குரலில் வியப்பிருந்தது. மிரட்டல் கடிதங்களை எழுதியிருக்கிறவன் அந்த இருதயராஜ் தான். அவன் எதுக்காக என்ன கொல்லணும் இன்ஸ்பெக்டர்? சிம்பிள் லாஜிக். அவன் மீராவோட வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கி இருந்தாலும் தொலைவில் இருந்து அவள் வாழ்க்கையை கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறான். அவளை நீங்கள் கல்யாணம் செஞ்சுக்க உங்கள் அப்பா சம்மதித்த போது சந்தோஷப்பட்டிருப்பான். அவள் செத்து போனதும் உங்கள் 2 பேரையும் தான் சந்தேகப்பட்டிருப்பான். பணம் இருந்த திமிர்னு பணத்தை இழக்க சொல்லி பிளாக்மெயில் செய்கிறான்.
உங்கள் அப்பா கிட்டத்தட்ட இதை யூகம் பண்ணிட்டாரு. அவனை கண்டுபிடிச்சா என்ன செய்வீங்க இன்ஸ்பெக்டர்? ஏன்? அடிக்காதீங்க, அரெஸ்ட் பண்ணாதீங்க. மீரா பேரில் அவன் ஆசை வச்சதும் மதிப்பு வச்சதும் தப்பில்லை. ப்ளீஸ் அவனை அடித்து உதச்சு துன்புறுத்தாதீங்க. சரி என்று புன்னகைத்தார் பால்ராஜ். தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். ரோஜா பூவுக்கு கூட எனக்கு இப்போ தான் அர்த்தம் புரியுது. நம்ம அக்ரிமெண்ட்டை மறந்துடாதீங்க இன்ஸ்பெக்டர். நெவர் என்று கைகுலுக்கினார் பால்ராஜ். அத்தியாயம் 13. கடற்கரை சாலையில் இருந்தது அந்த கல்லூரி. காம்பவுண்ட் சுவரில் கல்லூரி எலெக்ஷனுக்காக மாணவர்கள் பெயிண்ட் நிறங்களில் நின்றார்கள். தந்தி கம்பத்தில் உட்கார்ந்திருக்கும் குருவிகளைப் போல சுவர் மீது வரிசையாய் உட்கார்ந்திருக்கும் மாணவ மாணவிகள். ஒரு தைரிய மாணவன் சக மாணவியின் முகத்து பருவை தொட்டு ஏதோ பாடம் நடத்தி கொண்டிருக்க அத்தனை பேரும் சேர்ந்து சிரித்தது பால்ராஜை கவர்ந்தது. கல்லூரியில் நுழைவதற்காகவே யூனிஃபார்மை களைந்துவிட்டு மஃப்டியில் வந்திருந்தார். இருந்த போதிலும் கழுத்துக்கு மேல் சற்று தூரம் பின்மண்டை தெரியும் கிராப்பும் அவருடைய மிடுக்கான நடையும் பியூன்களை விரைக்க வைத்தது. பிரின்சிபல் உடனே சந்தித்தார். ஹிருதயராஜ்? எஸ். எம்காம் முதல் வருஷம் படிச்சுக்கிட்டு இருந்தான். நல்ல பையன். திடீர்னு ஒரு நாள் காணாமல் போயிட்டான். காலேஜ் வரவே இல்லை. அவனோட ஹாஸ்டல் ரூமு கூட அவன் வெக்கேட் பண்ணலை. அவனோட பேரண்ட்ஸுக்கு கிராமத்துக்கு கடிதம் எழுதி போட்டோம். அலறி அடிச்சுக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு கடிதம் போயிருந்தது அவங்கிட்ட இருந்து. எனக்கு வாழ்க்கையில் பிடிப்பே இல்லை. சின்ன சின்ன சந்தோஷங்களுக்காக வாழ்க்கையை திசை திருப்பிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. வாழ்க்கையோட மாபெரும் சந்தோஷம் மன அமைதி தான். அதை தேடி இமய சாரலுக்கு போகிறேன். என்னை தேட வேண்டாம். போலீஸில் கூட சொன்னோம். ஆனால் ஓடி போகிறவனை பற்றி அவங்க என்ன தான் செய்வாங்க? அவன் இமயத்திற்கு போகலைன்னு நினைக்கிறேன் நான் என்றார் பால்ராஜ். இங்கே எங்கேயோ தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க வேண்டிய அவசர சூழ்நிலை. அவனோட நண்பர்கள் யாரையாவது சந்திக்க முடியுமா? எஸ், யூ மீட் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன் புருவங்களுக்கு நடுவில் குங்கும பொட்டு வைத்திருந்தான். திருநீறு பட்டை வியர்வையில் புகை போல தெரிந்தது. கண்களில் தைரியமின்மை. சட்டை காலரில் வியர்வை அழுக்கு. நகங்களை கடித்து கொண்டே பதில் சொன்னான். எங்களை விட்டு போன பிறகு ஒரே ஒரு தடவை தான் சார் அவன்கிட்டேருந்து கடிதம் வந்துச்சு. எங்கே அந்த கடிதம்? படித்த உடனே எரிச்சிடுன்னு எழுதியிருந்தான். எரிச்சிட்டேன். கடிதத்தில் என்ன எழுதியிருந்தான்? வார்த்தைக்கு வார்த்தை ஞாபகம் இல்லை. ஆனால் தீக்குச்சி மாதிரி தான் வாழ்க்கை. பத்திய உடனே அணைஞ்சு போகிறதுல அர்த்தம் என்ன? குறைஞ்சது ஒரு மெழுகுவர்த்தியாவது ஏற்றிட்டு தான் நான் மறிப்பேன்ற மாதிரி ஏதோ எழுதியிருந்தான். எத்தனை நாளைக்கு முன்னாடி இந்த லெட்டர் வந்தது? 4-5 வாரம் இருக்கும். எங்கேருந்து வந்தது? பெங்களூரோ மங்களூரோ. LOREன்ற எழுத்துக்கள் மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸ் ரப்பர் ஸ்டாம்பில் தெரிஞ்சிச்சு. வேறு யாருக்காவது லெட்டர் எழுதினானா? எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். அவங்ககிட்ட இருந்து லெட்டர் வந்தால் உடனே என்னை காண்டாக்ட் பண்ணணும். இந்தா என்னோட ஃபோன் நம்பர். சரி சார். ஹிருதயராஜ் ஏதாவது வம்பில் மாட்டிக்கிட்டு இருக்கிறானா சார்? பால்ராஜ் அவன் கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. ஹிருதயராஜுக்கு டைரி எழுதுகிற பழக்கம் உண்டா? எனக்கு தெரிஞ்சு இல்லை சார். 2வது தடவை. அவனோட பொருட்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டான்னு பிரின்சிபல் சொன்னாரே, அதெல்லாம் அவனோட பேரண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க சார். பால்ராஜ் மறுபடியும் பிரின்சிபலின் ரூமிற்கு நடந்தார். அவரிடம் கேட்டு ஹிருதயராஜின் ஃபோட்டோ ஒன்றை வாங்கி கொண்டார். ஸ்டேஷனுக்கு திரும்பியதும் ரவிசங்கருக்கு ஃபோன் செய்தார். நேரம் கிடைக்கும்போது இங்கே வந்துட்டு போக முடியுமா? என்கிட்ட ஹிருதயராஜோட ஃபோட்டோ இருக்குது. அவனை நீங்கள் சந்தித்த ஞாபகம் இருக்குதான்னு சொல்லணும். வரேன் என்றான் ரவிசங்கர். அத்தியாயம் 14. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் காஃபி கோப்பையை ரவிசங்கரின் புறம் நகர்த்தினார். உங்கள் வீட்டில் நீங்கள் எனக்கு கொடுத்தது போலையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. இது பக்கத்து கடை நாயர் போட்ட காஃபி. ரவிசங்கர் புன்னகையுடன் காஃபியை எடுத்துக்கொண்டான். பால்ராஜ் அந்த ஃபோட்டோவை அவனிடம் தள்ளினார். இதில் இருக்கிற பையனை பார்த்துருக்கிறீங்களா? ஃபோட்டோவை ஸ்கேன் செய்வது போல பார்த்தான் ரவிசங்கர். இவனை நான் நேரில் பார்த்ததில்லை. காரில் ஒரு முறை போகும்போது மீரா எனக்கு இவளை காட்டியிருக்கிறா. காரை நிறுத்தி கிட்டத்தில் அநாகரிகமாக பார்க்காம போகிற போக்கில் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தவனை பார்த்தேன். ஆனால் இந்த ஃபோட்டோவை பார்த்த பிறகு கூடவா இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு புரியலை? இந்த பையனா மிரட்டல் கடிதமெல்லாம் எழுதுவான்? அப்படியே எழுதினாலும் கொலை செய்கிற அளவுக்கெல்லாம் இவனுக்கு மனசு இறுகியிருக்கும்னு நம்புறீங்களா? ஹி லுக் ஸோ இன்னசென்ட். எந்த முகத்துக்கு பின்னாடியும் எந்த கொலைகாரனும் இருப்பான்னு யாராலையும் சொல்ல முடியாது ரவிசங்கர். எக்ஸ்கியூஸ் மீ என்று கூப்பிட்ட ஃபோனை எடுத்தார். பால்ராஜ் ஹியர். அப்படியா?
வெரி குட் வெரி குட், நான் இப்போவே கிளம்பி வர்றேன் என்று ரிசீவரை வைத்தார். செண்பக தோட்டத்தில் 3 ரூபாய்களை கைப்பற்றி இருக்கோன்னு சொன்னேன்ல, லேபுக்கு அனுப்புனதில் அதில் இருந்த ஒரு செட் கைரேகைகளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ரியலி? ரவிசங்கருக்கு கண்களுக்கு கீழே துடித்தது. உங்களோட நானும் வரலாமா சார்? நமக்குள்ள அக்ரிமெண்ட் வேலை இருக்குதுல்ல, பால்ராஜ் சிரிச்சார். கமான் லெட்ஸ் கோ. இன்ஸ்பெக்டர் இந்தியத்தேவன் ரவிசங்கரை சற்றே சந்தேகத்தோடு பார்த்தார். என்ன பார்க்குறீங்க? பால்ராஜ் அறிமுகம் செய்து வைத்தார். கொலைகாரன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல இவருக்கு எக்கச்சக்க ஆர்வம். புரியுது, செத்து போனதில் அவராச்சே என்றார் இந்தியத்தேவன். கைரேகைகளை ஒப்பிட்டு பார்த்ததில் அவனோட ரெக்கார்ட்ஸ் ஏற்கனவே போலீஸில் இருக்கிறது தெரிய வந்துச்சு. கூலி கொலைகாரன். அப்படின்னா என்றான் ரவிசங்கர். 10,000 ரூபாயை அவங்கிட்ட கொடுத்து உங்கள் ஃபோட்டோ ஒன்று கொடுத்து இந்த ஆளோட தலை வேணும்னு சொன்னால் போதும், தலையை கொண்டு வந்து கொடுத்துடுவான். ஏற்கனவே 3 மர்டர் கேஸ்களில் அவனை தேடிக்கிட்டு இருக்கிறோம். இந்தியத்தேவன் ஃபைலை பால்ராஜின் புறம் நகர்த்தினார். திறந்தவுடன் 6 ஆங்கிள்களில் ஒரு இளைஞனுடைய ஃபோட்டோ இருந்தது. 4 வருடத்திற்கு முன்னால் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. அப்புறம் முகத்தில் என்னென்ன மாற்றம் செஞ்சுக்கிட்டானோ. ரவிசங்கரும் ஃபைலில் இருந்த விவரங்களை படித்தான். பெயர் பத்மராஜன், வயது 24, உயரம் 5 அடி 6 அங்குலம், எடை 72 கிலோ, நிறம் மிக கருப்பு, தலைமுடி கருப்பு சுருள்முடி. முக்கிய அடையாளம் வாயின் இடது ஓரத்தில் காது வரை கத்தியால் வெட்டப்பட்ட தழும்பு. வழக்கமான ஆயுதம் கசாப்பு கத்தி. அவன்தான் அன்னைக்கு மீரா வீட்டிற்கு போயிருக்காங்கிறதுக்கு என்ன ஆதாரம் என்றான் ரவிசங்கர். வீரமணி செண்பக தோட்ட குடிசை பகுதியில் இருக்கிறவன். அவனை அழைச்சிக்கிட்டு வந்து ஃபோட்டோவை காட்டியாச்சு. இவன் தான் அன்னைக்கு மோட்டார் சைக்கிளில் வந்தவன்னு சொல்லிட்டான். ஃபைலில் இருக்கிற மற்ற ஃபோட்டோக்களை எல்லாம் புரட்டி பார்த்து அவனோட வந்தவன் யாருன்னு அடையாளம் கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். என்ன இந்தியத்தேவன், செம அமர்க்களமான ஸ்பீட்? அதெல்லாம் ஒன்றுமில்லை பால்ராஜ். வழக்கமாக பத்மராஜனோட கூட்டு சேர்றவன் யாருன்னு நமக்கு தெரியும், வெங்கடபதி. அவனோட ஃபோட்டோவை காட்டினேன். ஆஹா, இவன் தான் வீரமணி குதிச்சிட்டான். இப்போது பத்மராஜன் எங்கே இருக்கிறான்? ஹோட்டல் சோழாவில் ரூம் நம்பர் 417. என்ன சார் வெறுப்பேற்றுறீங்க? அவன் எங்கே இருக்கிறான்னு தெரிஞ்சா இத்தனை நேரம் அரெஸ்ட் பண்ணி சென்ட்ரல் ஜெயிலில் தூக்கி போட்டு இருக்க மாட்டோமா? சாரி என்றார் ரவிசங்கர். எனக்கு ஒரே துடிப்பாக இருக்குது. அவனை பிடிச்சு மூஞ்சிலேயே குத்தணும் போல ஒரு ஆவேசம். காம் டவுன் என்று பால்ராஜ் அவன் தோளை தட்டி கொடுத்தார். பத்மராஜனை கண்டுபிடிக்கிற வேலையில் இந்தியத்தேவன் ஈடுபட போகிறாரு. ஹிருதயராஜ் கண்டுபிடிக்கிற பிழைப்பில் நான் இறங்க போகிறேன். யார் கிடைச்சாலும் அவங்கள நான் முதல்ல பார்க்க விரும்புகிறேன் இன்ஸ்பெக்டர் என்றான் ரவிசங்கர். அத்தியாயம் 15. சுந்தர வடிவேலிற்கு திடுக்கென்ற முழிப்பு வந்தது. முழிப்பு வந்ததுமே உடம்பில் ஒரு பதட்டம் வந்தது. கட்டிலில்தான் அவர் படுத்திருந்தார். ஆனால் நிற்பது போன்ற உணர்வு. ஏன்? இரவு விளக்கை அவர் எப்போதும் போட்டுக்கொண்டு படுப்பது வழக்கம். ஆனால் இப்போது விளக்கு எதுவும் எரியவில்லை என்பதால் சூழ்நிலையை புரிந்து கொள்ளவே சற்று நேரம் பிடித்தது. கட்டிலில் இருந்து நழுவாமல் அவருடைய கைகளும் கால்களும் கட்டிலோடு கட்டப்பட்டிருந்தன. தலையணையில் அவர் தலை வைத்தபடி நெற்றிப் பகுதியில் ஒரு பட்டை துணி ஓடியது. வாய் திறந்து பேச முடியாதபடி அவருடைய வாயையும் ஒரு துணி மூடியிருந்தது. அத்தனையும் சேர்த்து அவரோடு கட்டில் அப்படியே நிமிர்த்தி நிற்க வைக்கப்பட்டிருந்தது. யாரது? யார் இப்படி செய்தது? அவர் கையையும் காலையும் கட்டும் வரையில் ஏன் விழிக்கவில்லை? இப்போது ஏன் விழிப்பு வந்தது? புவியீர்ப்பு சக்தியின் காரணமாக அவருடைய உடலும் மெத்தையும் இழுக்கப்பட கட்டிலோடு கட்டியிருந்த கயிறுகள் அங்கங்கே பிடித்து இழுக்க வலியின் வேதனை அவருக்கு புரிந்தது. ரவி என்று கத்த நினைத்தார். வாய்க்குள் பூட்டு. கையால் எதையாவது நகர்த்தி சப்தம் செய்யலாம் என்றால் கைக்கு விலங்கு. சுந்தர வடிவேல் அந்த கணத்தில் அப்படியே கரைந்து போய்விடக்கூடாதா என்று ஏங்கினார். எத்தனை லட்சங்களுக்கு அதிபதியாய் இருப்பவன் நான். ஆனால் இரும்பு பெட்டியிலும் ஷோகேஸ் லாக்கர்களிலும் இருக்கும் என் சொத்தில் ஒரு பைசா கூட என்னை இப்போது விடுவிக்க பயன்படாதா? கண்கள் இருட்டுக்கு பழக்கமானதும் எதிரே இருந்த சுவர் கடிகாரத்தில் நேரம் தெரிந்தது. 3:30. காலை 5:30 மணிக்குத்தான் அவர் எழுந்து பழக்கம். எழுந்ததும் முதல் காஃபி சூடாக இறங்க வேண்டும். இன்னும் முழுசாக 2 மணி நேரங்கள். அதுவரை அவரை யாரும் தேடக்கூட மாட்டார்கள். ஆண்டவனே, ஏதாவது காரணம் வைத்து ஒரு வேலைக்காரனோ சமையல்காரனோ இந்த ரூமிற்கு இப்போது வரக்கூடாதா?
ஏசி ஒரு புறம் ஓடிக்கொண்டிருந்த போதும் அவருக்கு ஏகமாய் வியர்த்தது. மண்டைக்குள் அலையலையாக ஒரு உணர்வு மோதிக்கொண்டிருந்தது. முகவாயை மார்பில் கூட போட முடியாதபடி உடம்பு அங்கங்கே இறுக்கப்பட்டு இருந்ததாலேயே வேதனை அதிகமாக இருந்தது. வயிற்றை புரட்டி கொண்டு வந்தது. வாந்தி எடுக்க வேண்டும் போன்ற உணர்வு வியாபித்தது. ஆனால் அதற்கான சுதந்திரம் கூட மறுக்கப்பட்ட உடம்பு தவித்தது. சுந்தரவடிவேல் கடிகாரத்தின் முள்ளே சற்று நேரம் பார்த்தார். பார்க்க பார்க்க அதன் ஒவ்வொரு அசைவும் அவருள் ஒரு தாழ்வுணர்ச்சியை ஏற்படுத்தியது. அதையே பார்த்து கொண்டிருந்தால் பைத்தியம் பிடித்துவிடும் போல இருந்தது. கண்களை மூடிக்கொண்டார். முருகா, என்னை ஏனப்பா இப்படி சோதிக்கிறாய்? காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க. மனதில் வரிகள் மீண்டும் மீண்டும் ஓடின. இமைகளுக்குள் விழிகள் களைத்து போய் எப்படியோ உறங்கி போயின. மறுபடியும் பளிச்சென்று விழிப்பு வந்தபோது மணி 5:45. படுக்கையறை கதவு திறந்திருந்தது. ஐயா என்று சமையல்காரன் பதறி நின்றான். அவர் கட்டுக்களை அவிழ்த்து விடுவதற்கு பதில் அங்கிருந்து ஓடினான். 2வது நிமிடம் அங்கே ரவிசங்கர் நின்றிருந்தான். அவன் விழிகள் தெரித்து விடும் போல பெரிதாயின. அப்பா, என்னப்பா இது? சமையல்காரரும் அவனுமாக சேர்ந்து முதலில் கட்டிலை சரித்தார்கள், படுக்க வைத்தார்கள். பரபரப்பாக கட்டுக்களை அவிழ்த்தான் ரவிசங்கர். யாருப்பா இப்படி பண்ணினது? எனக்கு தெரியலையேடா ரவி. சுந்தரவடிவேலுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவர் கண்களில் தானாக நீர் சேர்ந்திருந்தது. புல்லை முகரும் பசுவின் மூக்கு போல ரவிசங்கரின் மூக்கு சுருங்கி விரிந்தது. இந்த ரூம்ல குளோரோஃபார்ம் வாசனை இருக்குது. சுந்தரவடிவேல் பாத்ரூமிற்கு ஓடினார். கால்கள் மரத்து போய் ஒத்துழைக்காமல் தடுமாறின. காலை பிடித்து கொண்டு உட்கார்ந்தார். இரவிலிருந்து போராடி கொண்டிருந்த உணர்வு பீரிட்டு வெளிப்பட்டது. ஓடு, கொஞ்சம் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கிட்டு வா. இதை பாரு, இங்கே பார்த்ததை எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்காத என்றான் ரவிசங்கர் பரபரப்பாகி. சமையல்காரன் ஓடினான். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் தன் லத்தியை உள்ளங்கையில் தட்டியபடியே அந்த அறையை வலம் வந்தார். ஜன்னல் திறந்திருந்துச்சா? அவசியமே இல்லை என்றார் சுந்தரவடிவேல். ஆட்டோமேட்டிக் டோர். தூங்கும்போது நான் கதவை உள்ள தாழ் போட்டுக்கிறது இல்லை. வீட்டுக்கு அவன் எப்படி உள்ள நுழைஞ்சாங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம் என்றான் ரவிசங்கர். பெரிய தேக்கு கதவு. உள்புறம் பூட்டி தான் வச்சிருப்போம் இரவுகளில். வீட்டுக்கு வருவதுக்கு வேற வழி இருக்குதா? சமையல் அறையிலிருந்து அப்படியே வீட்டோட பின்பக்கம் உள்ள சர்வீஸ் வராண்டாவுக்கு போக ஒரு கதவு உண்டு. ஆனால் அதுவும் கூட உள்பக்கம் தாழ்பால் போட்டுத்தான் இருக்கும். போலீஸ் நாயை வரவழைச்சு பார்க்கலாம் என்றார் பால்ராஜ். வேணாம் இன்ஸ்பெக்டர் என்றார் சுந்தரவடிவேல். பேப்பரா பப்ளிசிட்டி கொடுத்துருவாங்க. நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்றான் ரவிசங்கர். ஆரம்பத்தில் அந்த மிரட்டல் கடிதத்தை பெருசாக மதிக்க வேணான்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போ எனக்கு கவலை வந்துருச்சு. எனக்கு 52 வயசாகுது இன்ஸ்பெக்டர். இந்த 52 வருஷங்களில் ஒரு தடவை கூட நான் இந்த வேதனையை அனுபவிச்சதில்லை. அப்பப்பா, கொடுமை. ஒத்த ஆளாக வந்திருப்பானா இன்ஸ்பெக்டர்? கட்டில் அவனால் ஒத்தையாக நிமிர்த்த முடியுமா? வந்தவன் யாருன்னு நம்ம சீரியஸாக கண்டுபிடிக்க வேணும்னா போலீஸ் நாயை வரவழைக்கிறதுல தப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன் என்று வலியுறுத்தும் குரலில் சொன்னார் பால்ராஜ். வரட்டும்பா என்றான் ரவிசங்கர். சரி என்றார் சுந்தரவடிவேல். வாயில்லாத கருப்பு நாய் கட்டிலின் கால்களை முதலில் மோப்பம் பிடித்தது. பெட்ஷீட்டுகளை தலையணைகளை முகர்ந்து பார்த்தது. அதன் கழுத்து பட்டையில் கட்டப்பட்ட சங்கிலியின் மறுமுனையில் ட்ரெய்னர். நாய் நகர்ந்தது. வெளியே ஓடியது. காரிடரில் நடந்து மாடிப்படிகளில் வேகமாக இறங்கியது. படிகளின் அடிவாரத்தில் சற்று தயங்கியது. இடதுபுறம் திரும்பியது. கிச்சனுக்கு ஓடியது. அத்தனை பேரும் அதன் பின்னே விரைந்தனர். கொல்லைப்புறம் போவதற்கான கதவை நாய் முன்னங்கால்களால் தட்ட கதவு திறக்கப்பட்டது. நாய் சர்வீஸ் வராண்டாவை தாண்டியது. தோட்டத்திற்குள் புகுந்தது. போலீஸ் ஜீப்கள், நாய் இவற்றையெல்லாம் பார்த்து ரோட்டில் ஏற்கனவே கூட்டம் சேர்ந்திருந்தது. காம்பவுண்ட் சுவரை தாண்டி உள்ளே எட்டி பார்க்க முனைந்தவர்களை விரட்டுவதற்கே கான்ஸ்டபிள்களுக்கு நேரம் சரியாக இருந்தது. நாய் தோட்டத்தின் ஒரு மூலையில் சென்று நின்று கால்களால் பூமியை பிராண்டியது. மண்ணை கலைத்து புதிதாக மூடியிருந்த அடையாளம் தெரிந்த அந்த மூலையில் பால்ராஜ் தோண்டச் சொன்னார். மண்ணை சற்று புரட்டியதும் ஒரு பாலித்தீன் கவர் தென்பட்டது. கவரினுள் ஒரு சட்டை சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. கவரை திறந்ததும் சட்டையிலிருந்து அடர்த்தியான ஒரு சென்ட்டின் வாசம் வீசியது. வந்தவன் இந்த சட்டையை போட்டுக்கிட்டு தான் வந்திருக்கணும் என்றார் பால்ராஜ். லேபுக்கு அனுப்பி பார்க்குறேன்.
சுந்தர வடிவேல் அன்றைய மதியத்திற்கு மேல்தான் கடைக்கு போனார். முந்தைய இரவில் அந்த 2 மணி நேரங்கள் அவர் நெஞ்சில் இன்னும் ஜதி போட்டு கொண்டிருந்தது. இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் சற்று மிரட்டி கேட்டதும் சமையல்காரன் ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டான். நான் மார்னிங் எழுந்து பார்த்தபோது சர்வீஸ் வராண்டாவுக்கு போகிற அந்த கதவு தாழ்பால் போடாமல் இருந்தது. நான் தான் ஒரு வேளை ராத்திரி திறந்து வச்சுட்டேனோன்னு குழம்பிட்டேன். சொன்னால் நீங்கள் திட்டுவீங்களோன்னு தான் சொல்லலை. அதிலிருந்தே சுந்தர வடிவேலின் குழப்பம் அதிகமாகிவிட்டது. சமையல்காரன் ஒருவேளை அந்த ஹிருதயராஜுக்கு உடந்தையாக இருப்பானோ, இல்லை முதலில் லெட்டர் கொண்டு வந்து கொடுத்தானே டிரைவர், அவன்தான் உடந்தையோ? அவருடைய பிரத்யேக டெலிஃபோன் குர்க் குர்க் என்று கூப்பிட்டது. எடுத்தார். என்ன சுந்தர வடிவேல், கட்டில் யோகா பண்ணியா? எள்ளலான குரல். சுந்தர வடிவேல் திடுக்கிட்டார். யார் அது? எ மேன் வித் நோ ஹார்ட். புரியல? இருதயம் இல்லாதவன். இன்னைக்கு தேதி என்ன? 18. இன்னும் 2 நாள் டைம். அப்புறம் உன் மவனை டிஸ்க் வேட்டி கிழிக்கிற மாதிரி கிழிச்சிடுவேன். உன் வீட்டுக்குள்ளார எப்படி அசால்ட்டாக நுழைஞ்சம் பற்றியா? சுந்தர வடிவேல் பரபரத்தார். போலீஸிற்கு சொன்னால் உடனே இந்த காலை ட்ரேஸ் பண்ணி அவனை பிடித்து விடுவார்கள். நீ நேரில் வா, உங்ககிட்ட நான் பேசணும். என்னாண்ட நீ எதுவும் பேச வேணாம் மச்சான். பேப்பரில் நோட்டீஸ் விடு போதும். எஸ்டிடியில் எத்தனை நேரம் பேச முடியும்? வச்சிடுறேன். மறுமுனை தொடர்பு அருந்தது. உடனே சுந்தர வடிவேல் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் செய்தார். ரவிசங்கருக்கு ஃபோன் செய்தார். அத்தியாயம் 16. எஸ்டிடி நான் சொன்னா? பால்ராஜ் மூக்கை சொரிந்து கொண்டார். உண்மையோ பொய்யோ என்றான் ரவிசங்கர். வேணும்னே நம்மளை குழப்பறதுக்காக எஸ்டிடின்னு சொல்லியிருக்கலாம். நேற்றுக்கு நைட்டு வந்தவன் அதுக்குள்ளே எவ்வளவு தூரம் ஓடி போயிட முடியும்? செங்கல்பட்டு போனால் கூட அங்கே இருந்து எஸ்டிடி பேசலாமே ரவி என்றார் பால்ராஜ். உங்கள் வீட்டு வேலைக்காரங்களில் யாராவது உடந்தையாக இருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் ரவி. தோட்டத்தில் கிடச்ச சட்டையை லேபில் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருதயராஜ் அளவுக்கு அது பொருந்துது. ஆனால் அவ்வளவு காட்டமான சென்ட்டை அவன் ஏன் போட்டுக்கிட்டு வந்தான்னு தான் எனக்கு புரியலை. இன்ஸ்பெக்டர், ஹிருதயராஜோட கிராமத்துக்கு போய் அவன் அப்பாவை காண்டாக்ட் பண்ணினா அவனோட இருப்பிடம் தெரியாமலா போயிடும் என்றான் ரவிசங்கர். ரவி, பேசாமல் நான் பேப்பரில் ஒரு அறிக்கை விட்டுடுறேன். வெறும் அறிக்கை தானே. நான் என்ன நிஜத்தில் உன்னை மகன் இல்லைன்னு உதறிடவா போகிறேன்? சிச்சி, இது கோழைத்தனம். அடுத்தது நீங்கள் சொத்தையெல்லாம் தர்மத்துக்கு எழுதி வைக்கணும். நடக்கிற காரியமாப்பா இது. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது தான் புத்திசாலித்தனம். இன்னும் 24 மணி நேரம் தானே இருக்குது ரவி. கண்டுபிடிப்போம் என்றார் இன்ஸ்பெக்டர் பால்ராஜ். இன்ஸ்பெக்டர், எனக்கே போர் அடிக்குது ஒரு விஷயத்தை சொல்ல. என்ன ரவி? இன்றைக்கும் எனக்கு ஒரு மிரட்டல் கடிதம் வந்துச்சு. ரோஜா பூவோட கடைசி எச்சரிக்கையாம். லெட்டரை என்கிட்ட கொடுங்க. ரவி, கடைசி வரை நம்ம நம்பிக்கையை விட்டுடக்கூடாது. இன்னையில இருந்து உங்கள் வீட்டுக்கு 2 கான்ஸ்டபிள்ஸ் ராத்திரி காவல் இருக்க ஏற்பாடு செய்கிறேன். சுந்தர வடிவேல் கூடை நாற்காலி ஊஞ்சலில் உட்கார்ந்து தரையை மிதித்து சென்று கொண்டிருந்தார். ரவிசங்கர் எதிரே மோடாவில் அமர்ந்தான். என்னப்பா ரொம்ப டல்லா இருக்கிறீங்க? இன்னைக்கு தேதி 19 ரவி. போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்கப்பா. எனக்கு போலீஸ் மேலே நம்பிக்கையே இல்லை ரவி. மே 24 வரைக்கும் 4 நாள் டைம் இருக்குதே. 4 நாளுக்குள்ளே என்ன சாதிச்சிட போகிறாங்க போலீஸு? ஆமாப்பா, மீராவை கொன்னவங்க யாருன்னு கண்டுபிடிச்ச பிறகு கூட அவங்கள அரெஸ்ட் செய்ய முடியலை இந்த போலீஸால். அந்த ஹிருதயராஜ் எங்கே இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு இனி அவங்கிட்ட இருந்து நமக்கு எந்த மிரட்டலும் வராமல் செய்கிற ஆட்கள் இருக்காங்க ரவி. சுந்தர வடிவேலின் முகம் இறுகி இருந்தது. என்னப்பா சொல்கிறீங்க? கையில் பணம் சேர சேர பிரச்சனைகள் அதிகம் ரவி. பயம் அதிகம். சில காரியங்களுக்காக ரவுடிகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறதுல தப்பே இல்லை. எனக்கு என்னவோ. டோன்ட் வரி. பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக போய் தூங்கு. காவலுக்கு கான்ஸ்டபிள்ஸ் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. வீட்டில் எல்லா கதவுகளும் உள்ளே பூட்டப்பட்டு இருக்குன்னு நானே பர்சனலாக பார்த்துட்டேன்ப்பா. ரவிசங்கர் எழுந்து போனதும் சுந்தர வடிவேல் இறங்கினார். தன் பெட்ரூமிற்குள் நுழைந்தார். டெலிஃபோனை எடுத்து சில எண்களை தட்டினார். பத்மராஜன், நான் சுந்தர வடிவேல் பேசுகிறேன். சொல்லுங்க சார் என்றான் பத்மராஜன் கடித்து கொண்டிருந்த எலும்பு துண்டத்தை பீங்கான் சாசரில் அவசரமாக வைத்து. நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணணுமே. என்ன காரியம் சார்? இருதயராஜுன்னு ஒருத்தன் ரோஜா பூவை காட்டியே மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். அவனோட கிராமத்து அட்ரஸ் தரேன்.
இன்னும் 2 நாட்களுக்குள்ள அவன் எங்கே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டுபிடி, தீர்த்து கட்டிடு. போலீஸ் என்னை தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க சார். எவ்வளோ பணம் வேணும் சொல்லு? 1,00,000. என் மக உசுரை விட எனக்கு 1,00,000 பெருசா? கேஷாகவே தரேன், வேணும்னா அட்வான்ஸாகவே தரேன். வேணாம் சார், காரியத்தை முடிச்சுட்டு வாங்கிக்கிறேன். ரிசீவரை வைத்தான் பத்மராஜன். டேய் என்றான். என்னன்னே? வெங்கடபதி புது மொட்டையை ஆர்வத்துடன் தடவிக்கொண்டே எதிரே வந்து பவ்யமாக நின்றான். வேலை வந்துருச்சு நமக்கு என்றான் பத்மராஜன். அத்தியாயம் 17. அந்த அம்பாசடர் கார் புளிய மரத்தடியில் பிரேக் அடித்து நின்றது. பத்மராஜன் ரியர் வியூ மிரரில் தன் முகத்தை பார்த்து கொண்டான். அவனுடைய தழும்பையும் உடனடி அடையாளங்களையும் மறைத்து தாடி மூடியிருந்தது. பாக்கெட்டிலிருந்து கத்தியை எடுத்து பட்டனை தட்டினான். பளிச்சென்று திறந்தது. அழுத்தி மூடினான். நீ முதல்ல போ, கதவை தட்டு என்றான். வெங்கடபதி தோளில் ஒரு ஜோல்னாப்பை மாட்டியிருந்தான். அதன் திறந்த வாயினூடே உள்ளே சில பவுடர் டப்பாக்கள் தெரிந்தன. பவுடர் விற்க வந்திருப்பவன் என்றே நினைக்க தூண்டும் தோற்றம். இறங்கினான். கிராமத்து மண்வீதியின் மறுபுறம் இருந்தது அந்த வீடு. இருதயராஜின் வீடு. கதவை தட்டியதும் வந்து திறந்தவருக்கு 50 வயது இருக்கலாம். உழைத்து உரமேறிய உடம்பு, கழுத்தில் சிலுவை தொங்கியது. யாருப்பா வேணும்? இங்கே என்னோட ஃப்ரெண்டு ஹிருதயராஜ் இருந்தானே. இருதயராஜ் இல்லை என்று கதவை சாத்த அவர் முனைந்ததும் வெங்கடபதி எட்டி உதைத்து உள்ளே நுழைந்தான். அவர் மீது பாய்ந்த நொடியில் அவர் கழுத்தில் கத்தியை வைத்தான். கத்தியில ஒரே சீவு என்றான். இப்ப சொல்லுங்க, எங்க இருதயராஜ் என்று கேட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தான் பத்மராஜன். கதவை காலாலேயே அரைந்து மூடினான். உள்ளே இருந்து வெளிப்பட்ட ஒரு பெண்மணி இருதயராஜின் அம்மாவாக இருக்க வேண்டும். பயத்தில் புடவை சுருளை வாயில் அடைத்து கொண்டாள். சிலுவை மனிதரின் கண்களில் பயரேகை. இருதயராஜ் என் மகன்தான். காலையில் கூட அவனை பற்றி கேட்டுக்கிட்டு போலீஸ் வந்துருந்துச்சு. அவங்கக்கிட்ட சொன்னதையே நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இருதயராஜ் இல்லை. எங்கே போயிருக்கிறான்? கர்த்தரின் திருவடிகளுக்கு. எனது? அவன் காலேஜில் யாரோ ஒரு பொண்ணை காதலிச்சானா. அந்த பொண்ணு இவனை திரும்பி பார்க்கலையாம். மனசு வெறுத்து சாமியாராக போகிறேன், இமயம் போகிறேன்னு கடிதம் எழுதினான். 1 மாதத்துக்குள்ளாகவே திரும்பி வந்தான். எங்களை ஒரு தடவை கடைசியாக பார்க்க வந்தேன்னு சொன்னான். அன்றைக்கி ராத்திரியே விஷத்தை குடிச்சு செத்து போயிட்டான். நம்ப சொல்கிறீங்களா? பத்மராஜின் குரலில் கோபம் கொப்பளித்தது. நம்புறதும் நம்பாததும் ஓ இஷ்டம் என்று குரல் வந்தது. திடுக்கிட்டு திரும்பும் முன் டிஸ்க் டிஸ்க் என்று 2 சைலன்சர் தோட்டாக்கள் பத்மராஜனும் வெங்கடபதியின் திகைத்த விழிகளுடன் கீழே சரிந்தனர். துப்பாக்கியுடன் நின்ற இளைஞனை பெரியவர் ஆச்சரிய கண்களால் பார்த்தார். யார் பணி? போலீஸா? இல்லை, நானும் உங்கள் மகன் போலதான். என் பேரும் இருதயராஜ். அவன் கதவை மூடினான். அவர் ஓடிப்போய் திறந்து பார்த்தபோது மாயமாய் மறைந்திருந்தான். அத்தியாயம் 18. அந்த கிராமம் அதற்கு முன் அத்தனை போலீஸ் ஜீப்களை பார்த்ததில்லை. பத்மராஜனும் வெங்கடபதியும் அகப்பட்டு விட்டதில் இன்ஸ்பெக்டர் இந்தியத்தேவனுக்கு ததும்பும் மகிழ்ச்சி இருந்த போதிலும் அவர்களை உயிருடன் பிடிக்காத ஒரு வேதனை இருந்தது. அவர்கள் எதற்காக இருதயராஜை தேடி வர வேண்டும்? ரோஜா பூவை வைத்து மிரட்டும் இருதயராஜிற்கும் இவர்களுக்கும் ஏற்கனவே தொடர்பு இருந்ததா? என்ன தொடர்பு? காலையில் வந்து விசாரித்த போது இருதயராஜ் தற்கொலை செய்து கொண்டதாக அவன் அப்பா சொன்னாரே, உண்மையா பொய்யா? பால்ராஜிற்கு குழப்பமாக இருந்தது. இருதயராஜ் என்று சொல்லிக்கொண்டு வந்த ஆள் எங்கள் மகன் இல்லை, அவன் எப்போதோ செத்துவிட்டான் என்று அவன் அப்பா சொன்ன பிறகு புதிதாய் ஒரு கொலைகாரனை தேடும் வேலை தன் தலையில் விழுந்து விட்டதே என்று லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு எரிச்சல். ரவிசங்கர் இன்டென்சிவ் கேர் யூனிட்டில் இருந்தபோது பால்ராஜிடமிருந்து ஃபோன் வந்தது என்று குறித்து வைத்திருந்தார்கள். எனவே கொஞ்சம் வேலை குறைந்ததும் ஃபோன் செய்தான். மீராவை கொன்னவங்களை பார்க்கணும் நீங்களே. ரவி வரீங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா இன்ஸ்பெக்டர்? ரவிசங்கரின் குரலில் கும்மாளமிடும் வியப்பு. ஆமாம். எங்கே வரணும் இன்ஸ்பெக்டர்? மார்ச்சுவரிக்கு. வாட்? உயிரோட பிடிக்க முடியல ரவி. ஓகே, நான் உடனே வரேன். ஜெனரல் ஆஸ்பத்திரியின் மரநிழலில் பால்ராஜ் நின்றிருந்தார். சிகரெட் வாசம் சூழ்ந்திருந்தது. என்னாச்சு இன்ஸ்பெக்டர்? ரவிசங்கர் கைகளை கட்டியிருந்தான். நேற்றுக்கு இருட்டின பிறகு இருதயராஜ் வீட்டுக்கு பத்மராஜனும் வெங்கடபதியும் போயிருக்காங்க அவனை தேடி. அவனையே அவங்க தேடணும்? அதைத்தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்.
எங்கே இருக்குது இருதயராஜோட வீடு? பக்கத்து கிராமத்தில் தான். மெட்ராஸில் இருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே காரில் போயிடலாம். இருதயராஜன் வீட்டில் வச்சு அவங்கள யாரோ சுட்டுட்டாங்க. இருதயராஜா இருக்குமோ? அங்கே தான் ஒரே குழப்பம். ஒரிஜினல் இருதயராஜ் தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு அவனோட வீட்டில் சொல்லறாங்க. சுட்டவனை அவன் அப்பா பார்த்தாராம். தாடி மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு தலையில் ஒரு தொப்பி வேற போட்டுக்கிட்டு இருந்தானா. தன்னோட பேரு இருதயராஜன்னு சொல்லிக்கிட்டானா. இது என்ன புதுக்கதை இன்ஸ்பெக்டர்? சந்தேக லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுடைய ஃபோட்டோக்களை எல்லாம் காமிச்சிங்களா? ரெக்கார்ட்ஸில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் காமிச்சாச்சு. ஹிருதயராஜோட அப்பாவால் சரியாக அடையாளம் சொல்ல முடியலை. இவனா இருக்கலாம் அவனா இருக்கலான்னு 10 ஃபோட்டோவையாவது காட்டி குழப்பி விட்டுட்டாரு. லேப் ரிப்போர்ட் படி பத்மராஜனும் வெங்கடபதியும் கொல்லப்பட்டது ஒரு கோல்டு .38 ரிவால்வரால். அதிக சத்தம் வரலன்னு சொன்னதை பார்த்தா சைலன்சர் பொருத்தப்பட்டிருக்கணும். எனக்கு இப்போ புதிய கவலையெல்லாம் ஒன்று தான். இருதயராஜ் கிட்ட துப்பாக்கி இருக்குது. அவனோட மிரட்டலை இனிமேலும் வெறும் வெற்று மிரட்டலாக நம்ம எடுத்துக்க முடியாது. சைலன்சர் இல்லாத துப்பாக்கி வேற ஒன்று வச்சிருக்கிறான். என்னையும் சேர்த்து பயமுறுத்துறீங்களே இன்ஸ்பெக்டர் என்று சிரித்தான் ரவிசங்கர். 24ஆம் தேதி உங்களுக்கு கம்ப்ளீட் பாதுகாப்பு தர்றது தான் வழின்னு நினைக்கிறேன். மே 24. விடியற் காலையிலேயே இன்ஸ்பெக்டர் பால்ராஜும் 3 கான்ஸ்டபிள்களும் ஆஜராகிவிட்டார்கள். ரவிசங்கர் சற்றே கூச்சத்தோடு சிரித்தான். எங்கேயும் வெளியில் போகாதேன்னு தடுக்கிறீங்க இன்ஸ்பெக்டர். ரொம்ப முக்கியமான ஆப்ரேஷன் ஒன்று நான் இன்னைக்கு செஞ்சே ஆகணும். நீங்களும் வேணும்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வாங்க. ரொம்ப அவசியமான ஆப்ரேஷனா ரவி? தவிர்க்கவே முடியாது. என்னவோ ஊர்லேயே பெரிய கொலைகாரனை போல என்னை சுற்றி எப்பவும் போலீஸ் இருக்கிறதே எனக்கு வேடிக்கையாக இருக்குது. அப்பா எங்க? 5:30 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சு பூஜை ரூமுக்கு போனவர் தான் என்று சிரித்தான் ரவிசங்கர். சுந்தர வடிவேல் வேட்டி கட்டி இருந்தார். சட்டை இல்லாத மார்பில் பட்டை பட்டையாக திருநீரு. கண்களை மூடி கைகளை கூப்பியிருந்தார். முருகா முருகா என்று உதடுகள் விடாமல் சொல்லிக் கொண்டிருக்க மனதில் எண்ணங்கள் சமுத்திர அலைகளைப் போல மோதிக்கொண்டிருந்தன. நான் எத்தனையோ தவறு செய்திருக்கிறேன். சில தலைகள் தரையில் உருள ஆள் அனுப்பியிருக்கிறேன். ஆனால் முருகா, எல்லாம் என் மகனுடைய நல்லதிற்காக என்று நினைத்துதான் செய்தேன். நீ என்னை கைவிட்டு விடாதே. உனக்கு வைர கிரீடமே பண்ணி போடுகிறேன். என் தவறுகளுக்கெல்லாம் ரவிசங்கரை தண்டித்து விடாதே முருகா. அப்பா! ரவிசங்கரின் குரல் அவர் அருகில் மண்டியிட்டு அமர்ந்து மெல்லிய குரலில் கூப்பிட்டதும் கண் திறந்தார். அப்பா, கிளினிக்கு கிளம்பிட்டேன். துணைக்கு கூடவே போலீஸ் இருக்குது. பயப்படாதீங்க. ரவி, இன்னைக்கு முழுக்க நீ என்னோடையே இருக்கக்கூடாதா? நீங்கள் தானேப்பா சொல்லுவீங்க நான் ஊர்லேயே பெரிய டாக்டர்னு எனக்கு பேர் வரணும்னு. எனக்கு பயமாக இருக்குது ரவி. பயப்படாதீங்கப்பா. தப்பு செய்கிறவங்க தப்பிக்கிறதே இல்லை. போலீஸ் கண்ணில் மண்ணை தூவின பத்மராஜனுக்கும் வெங்கடபதிக்கும் வேற கையால் முடிவு வந்துடுச்சு இல்லையா? மீராவையும் அவள் அம்மாவையும் வெட்டி போட்டவங்களுக்கும் தண்டனை கிடச்சிருச்சு இல்லையா? உங்களையும் என்னையும் மிரட்டிக்கிட்டு இருக்கும் இருதயராஜுக்கும் இதே போல ஒரு முடிவு வரும். கவலையே படாதீங்க அப்பா. நீங்கள் கும்பிடுற சாமி கைவிட்டுட மாட்டார். சுந்தர வடிவேல் கை நிறைய விபூதி எடுத்து ரவிசங்கரின் நெற்றியில் பூசினார். போலீஸ் இல்லாமல் எங்கேயும் போகாத ராஜா. அவர் கண்களில் திரண்டிருந்த நீரை பார்த்து ரவிசங்கர் வியந்தான். ஒரு விரல் நீட்டி அதை துடைத்தான். அத்தியாயம் 19. ஹால் கடிகாரம் 10 முறை சங்கீத ஒலி எழுப்பியது. பால்ராஜ் ஒரு நீண்ட கொட்டாவி விட்டார். சோஃபாவில் அவருக்கு எதிரே உட்கார்ந்திருந்த ரவிசங்கர் அவர் தொடையில் செல்லமாக தட்டினான். இன்ஸ்பெக்டர் பாவம், ரொம்ப டயர்டாகி இருக்கிறாரு. நீங்கள் வேணும்னா தூங்குங்களே. பால்ராஜ் புன்னகையுடன் தலையை உதறிக்கொண்டார். காலையில் 4 மணிக்கே எழுந்துட்டேன். எனக்கு ரிலீஃபுக்கு வேறு ஆளை அனுப்புகிறேன்னு டிபார்ட்மெண்ட்டில் சொன்னபோது கூட இந்த கேஸில் நானே இருக்கிறேன்னு அடம் பிடிச்சிட்டேன். ஜன்னலுக்கு வெளியே தோட்டத்தில் சூழ்ந்திருந்த இரவு இருட்டை விரட்டி துரத்தும் பெரிய வெளிச்ச வெள்ளங்கள். இவ்வளவு பந்தோபஸ்து எதிர்பார்த்திருக்க மாட்டான் நம்ம நண்பன். சுந்தர வடிவேல் ரவிசங்கரின் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவன் கையை பற்றி மடியில் வைத்து கொண்டிருந்தார். எனக்கு என்னமோ இன்னும் பயம் போகலை. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எப்படியோ, என்னால் இதுக்கு மேலே தாங்க முடியும்னு தோணலை. தூக்கம் கண்ணை சொருகுது. காலையில் 5 மணிக்கெல்லாம் ஒரு ஆப்ரேஷனுக்கு வேற போகணும் என்று எழுந்து சோம்பல் நெறித்தான் ரவிசங்கர். உங்களுக்கு இன்னைக்கு பிரைவசி கிடையாது, சாரி என்று எழுந்தார் பால்ராஜ். நானும் உன் கூட படுத்துக்கிட்டுமா ரவி? சிச்சி, என்னப்பா நீங்கள் குழந்த மாதிரி. எனக்கு தான் துணைக்கு 2 கான்ஸ்டபிள்ஸ் இருக்காங்களே. இன்ஸ்பெக்டர் சொன்னது போல் இருதயராஜ் பயந்துட்டான்னு தான் நானும் நினைக்கிறேன்.
வீட்டை சுற்றி காவல், எல்லா பக்கமும் வெளிச்சம். வரமாட்டான். நிம்மதியாக தூங்குங்க. இரவு மணி 2. குக் குக் என்று எலக்ட்ரானிக் வாட்ச் ஒலி எழுப்பியதும் ரவிசங்கர் கண் திறந்தான். கட்டிலில் படுத்திருந்தான். கழுத்து வரை போர்வை போர்த்தி இருந்தது. ஏசியின் குளுமை சற்று கூடுதலாக இருந்திருக்க வேண்டும். வாசல் அருகிலும் ஜன்னல் அருகிலும் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருந்த 2 கான்ஸ்டபிள்களும் மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டியிருந்தனர். ஜன்னல் அருகே இருந்தவர் இமைகளை திறந்து வைக்கவே மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ரவிசங்கர் கண் திறந்ததும் விழித்திருந்த கான்ஸ்டபிள், என்ன சார், ஏதாவது வேணுமா என்றார். இன்ஸ்பெக்டர் எங்க? உங்கள் அப்பாவோட ரூமில் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ரவிசங்கர் மூக்கை சுளித்தான். என்னவோ புகையிற மாதிரி வாசனை வரல. கான்ஸ்டபிள் மூக்கையும் அந்த வாசம் எட்டி பிடித்தது. ஆமா என்றார். சத்தம் கேட்டு ஜன்னல் கான்ஸ்டபிளும் முழு விழிப்பிற்கு வந்துவிட்டார். இன்ஸ்பெக்டர் கூப்பிடுங்க. கான்ஸ்டபிள் ஓடி போனார். பால்ராஜ் ஓடி வந்தார். அறைக்குள் நுழைந்ததும் நெடி தாக்கியது. ஏசி அறை என்பதால் சாத்திய கதவுக்குள் நெடி அதிகமானது. எழுந்திருங்க ரவிசங்கர். ரவிசங்கர் களைப்புடன் கண்களை மூடினான். என்னால் எழுந்திருக்க முடியல இன்ஸ்பெக்டர் என்றான். கை நீட்டி கட்டில் தலைமாட்டில் இருந்த நைட் லேம்பை ஆன் செய்தான். ஆ என்று அலறினான். மின்னனால் தாக்குண்டவன் போல உடம்பு உதறியது. பால்ராஜ் பதறினார். மெயின் ஸ்விட்ச் எங்கேயா? ஓடு, ஓடி போய் ஆஃப் பண்ணு. கான்ஸ்டபிள்கள் பதறிக்கொண்டு ஓடினார்கள். பால்ராஜ் டார்ச்சை ஆன் செய்து காத்திருந்தார். மெயின் ஸ்விட்ச் அணைக்கப்பட்டு இருள் சூழ்ந்திருந்தது. ரவிசங்கரின் உடல் துள்ளி அடங்கியது. வீடு கொள்ளாமல் ஜனம். சுந்தரவடிவேல் ஒரு புறம் இடைவிடாமல் அழுது கொண்டிருந்தார். இன்ஸ்பெக்டர் பால்ராஜ் மிகுந்த திகைப்புடன் ரவிசங்கரின் உடலை வெறித்து கொண்டிருந்தார். தோள் தொடப்பட்டது. திரும்பினார். லேபில் இருந்து வந்த ஆட்கள். ரவிசங்கர் பெட்ரூமில் இருக்கிற மர ஸ்டாண்டில் ஒரு ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் இருந்துச்சு சார். படுக்கை விளக்குக்கு வரும் ஒயர் அதன் வழியே செலுத்தப்பட்டு இருந்துச்சு. கன்சீல்டு ஒயரிங்னாலும் அதோட சர்க்கியூட்டை முழுசும் தெரிஞ்சவன் செஞ்சுருக்கிறான். 240 வோல்ட்டை 500 வோல்ட் மின்சாரமாக மாற்றி அனுப்புகிற டிரான்ஸ்ஃபார்மர். லேம்ப் ஸ்விட்சில் வேற லீக் இருந்திருக்குது. அதனால தான் ஃபேட்டல் ஷாக். கட்டிலில் மெத்தையில் ஒரு ரப்பர் பந்து வேற இருந்துச்சு. அதில் தான் பாய்சனஸ் கேஸ் கொஞ்சம் இருந்துச்சு. பந்தை அழுத்தினதுனால கேஸ் ரிலீஸ் ஆகி வாசனை வந்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. 2 வழியில் ஏதாவது ஒரு வகையில் ரவிசங்கரை தீர்த்து கட்ட பிளான் நடந்திருக்குது. பெட்ரூமை செக் பண்ணின கான்ஸ்டபிள் கூட டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி எனக்கு எதுவுமே சொல்லலையே. அது வோல்டேஜ் ஸ்டெபிளைசர் போன்ற அமைப்பில் இருக்குது. ஏசி இருக்கிற ரூம்ங்கிறதுனால ஸ்டெபிளைசர்னு நினச்சி கான்ஸ்டபிள் ஏமாந்துருப்பார். எனிதிங் எல்ஸ்? ரவிசங்கர் ஷாக் அடித்து செத்து போன கட்டில் இந்த கவர் இருந்துச்சு சார். வெள்ளை கவர். ரோஜா சற்று கருகி இருந்தது. சுந்தரவடிவேல் சமூகத்திற்கு. மீரா இறந்த அதே நேரம் உன் மகன் பலியானான். பார்த்தாயா? காற்றை விட மோசமானவன் நான். எந்த அறையிலும் எந்த இடுக்கிலும் நுழைந்து விடக்கூடியவன். அடுத்த சந்திப்பு உன்னுடன். இருதயம் இல்லாதவன். அத்தியாயம் 20. ஸ்டேஷனில் இருந்தால் தான் உபயோகம் இல்லை. இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டே வேஸ்ட் பண்ண முடிவு செஞ்சிட்டிங்களா? ரோஸ்லின் கூவினாள். ரோஸ்லின், இங்கே பாரு, இந்த கேஸ் என்னோட மண்டையை கொடையுது. கடிதமாக எழுதுகிறான். ரோஜா அனுப்புகிறான். அத்தனை காவலையும் தாண்டி கொலை செய்கிறான். மே 26 நாளைக்கு சுந்தரவடிவேலுக்கு நாள் குறிச்சிருக்கிறான். அதுக்குள்ளே அவனை கண்டுபிடிச்சாகணும். அவனோட கடிதங்களை எல்லாம் சேர்த்து படித்து பார்க்குறேன், ஏதாவது க்ளூ கிடைக்காதான்னு. இது போலீஸ்காரங்க சமாச்சாரம். உன்னோட மரமண்டையில் ஏறாது. பால்ராஜ் மேஜை விளக்கடியில் கடிதங்களை எல்லாம் மறுபடி படித்து கொண்டிருந்தார். மரமண்டை எனக்கா உங்களுக்கா? ஒவ்வொரு உயிராக கோட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறது நீங்களா நானா? ரோஸ்லின் இடுப்பில் கை வைத்து நின்றாள். எங்க பாப்போம் அந்த லெட்டர்ஸை என்று வெடுக்கென்று அவரிடமிருந்து பிடுங்கினாள். கடிதங்களை படிக்க படிக்க அவளுக்குள் ஒரு சுவாரஸ்யம் வந்துவிட்டது. 10 முறை படித்திருப்பாள். தோ இருக்குதே க்ளூ என்றாள். கடிதத்தை பாருங்க. பால்ராஜ் அவளிடமிருந்து வாங்கி படித்தார். எனக்கு ஒன்றும் தெரியலையே. உங்களுக்கு புரியாதது இந்த மரமண்டைக்கு புரிஞ்சிடுச்சு. கடிதத்தோட ஆரம்பம் என்ன? இருதயம் இல்லாத டாக்டர் ரவிசங்கருக்கு. கடிதத்தின் முடிவு என்ன? எழுதியவன் பெயர் இருதயம் இல்லாதவன். புரியலையா? பால்ராஜின் நெற்றி பொட்டில் அடித்தது போல இருந்தது. யூ ஆர் கரெக்ட். இருதயம் இல்லாதவன். இருதயம் இல்லாதவனுக்கு எழுதியிருக்கிறான். ரோஸ்லின், யூ ஆர் கிரேட். அப்படியே அள்ளி அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தார். சட்டையை மாற்றிக்கொண்டு வெளியே பாய்ந்தார்.
சுந்தரவடிவேல் வெறித்த விழிகளுடன் வரவேற்றார். சார், இருதயம் இல்லாதவன்னு கடிதங்கள் எழுதினது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன் என்று பரபரத்தார் பால்ராஜ். எனக்கும் தெரிஞ்சிடுச்சு என்றார் சுந்தரவடிவேல். கொரியர் சர்வீஸில் அவங்கிட்ட இருந்து எனக்கு கடைசி கடிதம் வந்துருச்சு, அதே ரோஜா பூவோட. பார்க்குறீங்களா? சுந்தரவடிவேல் அந்த வெள்ளை கவரை பால்ராஜிடம் நீட்டினார். அன்புள்ள அப்பாவுக்கு, இருதயம் இல்லாத ரவிசங்கர் எழுதிய கடைசி கடிதம். பணம் உங்கள் கண்களை புற்றுநோய் போல மறைத்து தொங்குகிறது. மீராவை நான் காதலித்த போது உங்கள் மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் சம்மதம் தெரிவித்து நடித்தீர்கள். மீராவை என்னிடமிருந்து பிரிக்க எத்தனையோ சுலபமான வழிகள் உங்களுக்கு தோன்றாமல் போனது எனக்கு அதிர்ச்சியாயிருக்கிறது. அவளையும் அவள் அம்மாவையும் பத்மராஜன் என்ற கூலி கொலையாளி மூலம் தீர்த்து கட்டிவிட்டீர்கள். எப்படியப்பா உங்களுக்கு மனசு வந்தது? மீரா செத்ததற்கு மறுநாள் எதேச்சையாக என் ரூமில் நான் ஃபோன் எடுத்தபோது நீங்கள் ஃபோனில் பேசி கொண்டிருந்தது கேட்டது. காரியத்தை முடிச்சது பெருசில்ல, கொஞ்ச நாளைக்கே தலைமறைவாக இருங்க என்று நீங்கள் பத்மராஜிடம் பேசியது என் காதில் விழுந்தது. உண்மை புரிந்தது. அதிர்ந்தேன். ஆத்திரத்தில் எதுவும் செய்யக்கூடாது என்று 2 நாள் ரூமை விட்டு வெளியே வராமல் சிந்தித்தேன். மீராவை இருதயராஜ் என்று ஒரு பையன் ஒரு தலை காதல் செய்து மனம் ஒடிந்து தற்கொலை செய்து கொண்டான் என்று அவள் வருத்தத்துடன் சொன்னது எனக்கு நினைவு வந்தது. அவனை என் திட்டத்திற்கு கதாநாயகனாக்கினேன். புதிய கையெழுத்தில் மிரட்டல் கடிதங்களை எழுதினேன். பணம் பணம் என்று அலைகிறீர்களே, அந்த பணம் இல்லை என்று உங்கள் மகனை அனாதையாக்குங்கள் என்று மிரட்டினேன். குளோரோஃபார்ம் உபயோகித்து உங்களையும் வேலைக்காரர்களையும் மயக்கமாக்கி உங்களை கட்டிலோடு கட்டி போட்டு நிமிர்த்தி வைத்தேன். வலியின் வேதனை, பயத்தின் கொடூரம் உங்களுக்கு புரிய வேண்டும் என்று நான் கொடுத்த அதிகபட்ச தண்டனை அதுதான். போலீஸ் நாயை குழப்புவதற்காக அடர்த்தியான சென்ட் போட்டு சட்டை அணிந்து சமையல் ரூம் கதவையும் தாழ் நீக்கி வைத்து தோட்டத்தில் சட்டையை புதைத்தேன். இருதயராஜின் கையெழுத்தை வைத்து போலீஸ் ஒப்பிட்டு பார்க்காதவரை எனக்கு பிரச்சனை இல்லை. அவர்களுக்கு நன்றி. ஒரு முறை குரல் மாற்றி உங்களை ஃபோனில் மிரட்டினேன். மீராவை கொன்ற பத்மராஜையும் வெங்கடபதியையும் என்னால் தண்டிக்க முடியாமல் 24ஆம் தேதி சாகப் போகிறேன் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பை எனக்கு நீங்களே ஏற்படுத்தி தந்தீர்கள். பத்மராஜனுடன் நீங்கள் ஃபோனில் பேசியதை எக்ஸ்டென்ஷன் வழியாக கேட்டேன். இருதயராஜின் கிராமத்திற்கு போய் காத்திருந்தேன். என்னிடம் கருப்பு மார்க்கெட்டில் வாங்கிய ரிவால்வர் பட்சிகளை சுடுகிற மாதிரி அவர்களை சுட்டு தள்ளினேன். வெட்டி போட்டிருந்தால் இன்னும் மகிழ்ந்திருப்பேன். மே 24 படுக்க போகும்போது ஒரு சிறு ரப்பர் பந்தில் குளோரோஃபார்ம் வாயு அடைத்து எடுத்து போனேன். மீரா இறந்த அதே 2 மணி வந்ததும் பந்தை காலால் அழுத்தி புகைவாசம் என்று போலீஸை குழப்பி அவர்கள் சாட்சியத்தோடு அழிந்து போவேன். யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது. மீராவை தேடி போகிறேன். நான் உயிர் விடும் கதை உங்களுக்கு கடைசி வரை ஒரு உயிர் விடுகதையாகவே இருக்கட்டும். நான் போனால் என்ன? கோடி கோடியாய் பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது. உங்களுக்கு 100கணக்கான வாரிசுகளை தேடித்தர. வரட்டுமா? ஒரே ஒரு சத்தியம், உங்கள் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அது வெறும் மிரட்டல்தான். உங்கள் மகனாக பிறக்க யோக்கியதை இல்லாத ரவிசங்கர். பால்ராஜ் நிமிர்ந்தார். சுந்தரவடிவேல் காம்போடு இருந்த ரோஜாவை முகர்ந்து வெறித்து கொண்டிருந்தார். கண்களில் கண்ணீர் முத்துக்கள். கடிதத்தில் இருக்கிறது எல்லாம் உண்மைதான். மீராவையும் அவள் அம்மாவையும் தீர்த்து கட்டின குற்றத்தை நான் ஒத்துக்கிறேன். எனக்கு எப்படியாவது தூக்கு தண்டனை வாங்கி தருவீங்களா இன்ஸ்பெக்டர் என்றார். இதோட இந்த கதை முடியுது. இதுபோல் மேலும் பல நல்ல த்ரில்லர் கதைகள் கேட்க கதை போமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கதையரசியையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு நல்ல புது த்ரில்லர் கதைகள் வேணும்னு சொல்கிறவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச புது த்ரில்லர் கதைகளை எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். காப்பிரைட்ஸ் இஷ்யூ இல்லாமல் இருக்கணும். அதை நான் எவ்வளவு தேடி உங்களுக்காக கொடுக்குறேங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இஃப் யூ வாண்ட் நியூ நாவல்ஸ் ப்ளீஸ் சஜஸ்ட் மீ. நன்றி, வணக்கம்.